வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னை ஒரு ஆளுமை உள்ள மனிதனாக ஆக்கியது என்னுடைய தந்தையார். கலை என்றால் என்ன, கலை நிகழ்ச்சிகளை எப்படி நடத்துவது, குறிப்பாக பொம்மலாட்ட கலையை விளையாட்டாக செய்த என்னை முழு நேர பணியாளனாக மாற்றி 48 ஆண்டு காலம் இந்த பொம்மலாட்ட கலையை தூக்கி சுமக்கிற ஒரு புகழ்பெற்ற மனிதனாக மாறக்கூடிய அளவிற்கு என்னை உயர்த்தி இருப்பது என்னுடைய தந்தையார். அப்படிப்பட்ட நான் பல பொம்மலாட்ட நிகழ்ச்சிகளுக்கு கதை, உரையாடல், பாடல் இதையெல்லாம் எழுதியிருந்தாலும் கூட புத்தகமாக எதையும் நான் போட்டதில்லை. அப்படி இருந்த என்னை ஒரு முறை இனிவனையா அவர்களை சந்திக்கிற போது, ஏப்பா சும்மா பேசாமலே வர, ஏதாவது ஒரு கதை சொல்லுப்பான்னார். திடீர்னு நான் குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்காக தயார் பண்ணி வச்சிருந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன். நல்லா இருக்க அப்படின்னு நின்றுட்டு எங்கே இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன், இது மாதிரி ஒரு 16 கதை எழுது, நானே உனக்கு புத்தகம் போடுறேன்னாரு. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது புத்தகம் போடுறதுன்றது இங்கே இருக்கிற நிறைய பேர் புத்தகம் போட்டவங்க தான். புத்தகம் போட்டு இதில் எனக்கு இவ்வளோ லாபம் வந்தது, அதில் கட்டின வீடு தான் இது, யாராவது சொல்லுவீங்களா? இல்லை, புத்தகம் போட்டேன், அதை விற்று தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், யாராவது சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஆனால் நிறுத்தி நான் போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு திடீர்னு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் முன்னாடி கடவுள் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சுது. அது உண்மையிலே வியப்பாக இருந்தது. எப்படா இப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர்தான் என்னை ஒரு படிப்பாளனாக, படைப்பாளனாக இருந்த என்னை எழுத்தாளனாக மாற்றிய உண்மையான மனிதர். அந்த உண்மையான மனிதரை அதுவும் குழந்தைகள் தினத்தில் 14ஆம் தேதி குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளுக்காக எழுதிய ஒருத்தரை பற்றி, குழந்தைகளுக்காக எழுதி கொண்டிருக்கிற நான், கலைமாமணி விருது பெற்ற ஒருவரை பற்றி, கலைமாமணி விருது இப்போது வாங்கிய நான், ஒரு எழுத்தாளராக இருந்தவரை ஒரு எழுத்தாளனாக உருவாகி இருக்கிற நான், ஒரு படைப்பாளியாக இருந்து பல பேரை வளர்த்தவரை படைப்பாளியாக அவரால் வளர்க்கப்பட்ட நான் இங்கே பேசுகிறேன்னா அது எனக்கு கிடைத்த வாழ்நாள் பெருமை என்று முதலில் பதிவு செய்கிறேன். இனிவன் ஐயாவை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் யோசித்த போது, கவிஞாயிறு எங்கள் தாராபாரதி அவர்கள் சொன்னதை விட நான் ஒரு படி மேலே போய் சொல்ல முடியுமான்னா முடியவே முடியாது. இனியவன், இனிய இளைய எழுதுகோள்களுக்கு குருதிக்கொடை வழங்கும் இரத்த வங்கி, இலக்கிய வீதியில் இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய படைப்பாளிகள் பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, இலக்கிய மேடைகளில் பரிசுகளும் பாராட்டுகளும் குவித்திருக்கிறார்கள். அடிவேர்களுக்கு ஆணிவேராக இருக்கும் மாணிக்க மனிதர் இனியவர். இலக்கிய வீதி பரம்பரை, கதை, கவிதை, நாவல், நாடகம், திறனாய்வு என அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து முன்னணியில் நிற்கிறது. இலக்கிய வீதி எங்கள் தாய் வீடு, இனியவனின் இதயம் எங்களது 2வது கருப்பை அப்படின்னு சொன்னார். அந்த கருப்பையில் பிறந்த பிள்ளையாக இருப்பதனால்தான் அவரை பற்றி பேசுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். அவரை பற்றி, அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி பார்த்தோம்னா, ஒரு பெரிய நகர்ப்புறத்தில் மாட மாளிகை கூட கோபுரத்தோடு வாழ்ந்த பெரிய குடும்பம்லாம் கிடையாது. வெட்ட வெளியான பொட்டல் நிலப்பரப்புக்கு நடுவே இருக்கிற சின்ன சிற்றூர். அங்கே எது சிறப்பு? மனிதர்கள் அதிகமாக வருவாங்களான்னா இல்லை, மனிதர்கள் வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா அங்கே இருக்கிற பறவைகளை பார்ப்பதற்காக வருவார்கள். அப்படிப்பட்ட பறவைகள் சரணாலயமான வேடந்தாங்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் நல்லூர் என்கிற, நீங்கள் இந்த லொக்கேஷன் போடுவோம்ல, அது போட்டால் கூட அதில் வராத ஊர். அந்த ஊருக்கே லொக்கேஷன் யாருன்னு கேட்டால் எங்கள் ஐயா தான். ஏன்னா மேப்பில் போட்டால் வராது, சில ஊர்லாம் வராது. அப்படி வராத ஊருக்கு இனிவனையான்னு போட்டால் வேடந்தாங்கல் விநாயகர் நல்லூர் வருது. அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு பெருமை சேர்த்த ஒரு மாமனிதர் அவர். அப்படிப்பட்ட அந்த ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தில் வீராசாமி, பங்கஜம் என்கிற தம்பதியர்கள். அவர் 1942 ஏப்ரல் 20ஆம் தேதி பிறந்த ஒரு குழந்தை. எல்லா வீட்லேயும் குழந்தை பிறக்கும், எல்லோரும் வளருவாங்க, படிப்பாங்க. ஆமாம், அவரும் பக்கத்தில் இருக்கிற சித்திரக்கூடம்ன்ற ஊரில் இது பள்ளியில் படித்தார். அப்புறம் உயர்நிலை பள்ளிக்கு சிந்தாதிரிப்பேட்டைக்கு வந்துட்டார். சித்திரக்கூடத்துலேருந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கு வந்துட்டார்.
படிக்கிறாரு. படிக்கிற போது நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு மனிதரை எப்படி பார்ப்பதுன்னா, நம்மக்கிட்ட ஒரு அளவுகோல் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன செய்திருக்கோன்ற ஒரு அளவுகோல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி பார்த்தா நானும் 9வது 10வது படிக்கும்போது பொம்மலாட்டத்தை ஆரம்பித்தேன். ஐயாவும் அப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கார். பரவாயில்ல, நம்மள மாதிரி தான் ஐயாவும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் விளையாட்டாக பண்ணேன். ஆனால் ஐயா அதெல்லாம் கிடையாது. எடுத்த உடனே முதல் அடியிலே 6ன்ற மாதிரி ஐயா முதல் கதை எழுதி 9வது படிக்கும்போது மாணவர் குரலுங்கிற பத்திரிகைக்கு எழுதி அனுப்புகிறாரு. அந்த பத்திரிகை அறிவித்த சிறுகதை போட்டிக்கு கதை எழுதுகிறாரு. முதல் கதையே முதல் பரிசு வாங்கிடுது. எப்பவுமே ஒரு ஆளுக்கு ஓடும்போது கை தட்டினா இன்னும் வேகமாக ஓடுருவான். அந்த மாதிரி பரிசு கொடுத்தவனா ஐயா என்ன பண்ணிட்டார், இது நல்ல வியாபாரமாக போட்டிருக்க அப்படின்னு நினச்சி போயிட்டார். அது வியாபாரம் கிடையாது, நஷ்டத்துக்கு கஷ்டம். ஆனால் ஐயா அதில் ரொம்ப கம்பீரமாக ஓடியவர். அடுத்தது பார்த்திங்கன்னா, கலைமகள் இதழில் அங்கமான கண்ணன்கிற பத்திரிகையில் அந்த இதழில் நடத்திய புதின போட்டியில் என்ன பண்ணுறாரு, இவரின் பொன்மனம் அப்படிங்கிற ஒரு புதினம் முதல் பரிசை வாங்குது. இப்போ 2 தடவை பரிசு வாங்கிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 3வது தடவையும் நீ தான் ஜெயிப்ப, நீ ஜெயிச்சிருவப்பா அப்படின்னு உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குற மாதிரி எல்லாம் சொன்ன உடனே அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பேர் இயற்பெயர் லக்ஷ்மிபதி. அவர் நல்ல தூய தமிழில் இலக்குமிபதி அப்படின்னு எழுதுவார். அவர் பின்னால் இனியவன் என்கிற புனைப்பெயரில் எழுத தொடங்குறாரு. சிறுவர் இதழுக்கு எழுதுகிறாரு. அப்புறம் குமுதம் அதில் அறிவாளுங்கிற கதை எழுதுகிறாரு. இப்படி பல பத்திரிகைகளுக்கு, ஆனந்தவடனுக்கு, இதுக்கெல்லாம் எழுதி அது வேறு பாராட்டு, பரிசு, முத்திரை கதை இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே இன்னும் உற்சாகமாகி எழுத தொடங்குறாரு. தமிழ்நாட்டில் வெளியான அனைத்து மாத இதழ்களிலும் அவருடைய கதைகள் இடம்பெறுது. அப்படியே படைப்புகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கார். இலங்கை அதான் கடல் கடந்து போயிடுறாரு. இலங்கை, சிங்கப்பூர் இந்த மாதிரியான ஊர்கள்லேருந்து வர பத்திரிகைகள்லையும் அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து எழுதுகிறாரு. தொடர்கதையாக அதை வெளிவருது. அப்படியே இந்த இலக்கிய பணி செய்கிற போது எழுத்தாளர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதில் எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணன் அவர்கள் மதுராந்தகத்தில் செங்கை மாவட்ட தமிழ் எழுத்தாளர் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறார். இதுக்கு ஒத்துழைப்பு தேவைன்னு அவர்கிட்ட கேட்குறார். எப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா, தம்பி ஒரு சின்ன படம் வரைஞ்சி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் சின்னதாக வரைகிறீங்க, பெருசாக வரையலாங்கன்னு நானாக சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற ஆள். அது நான் ஐயாவை ஐயாவும் அதே தான். என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் தான் அவசரப்பட்டு போய் வேலை செய்கிறோமோ அப்படின்னு நினைப்பேன். இல்லை ஐயாவும் அதே மாதிரி தான். நாரணந்தவனுக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டார். என்ன பண்ணுவோம், பெரும்பாலானாலும் கூட போயிட்டு அவர் டீ சாப்பிடும்போது கூடவே இருந்து டீ சாப்பிட்டு வேலை செய்யும்போது கொஞ்சம் கூடவே இருந்துட்டு அப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு நம்ம நேரம் வந்தால் கிளம்பிடுவோம். அதான் நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா அது அவர் வேலை, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒதுங்கி தான் நிற்போம். ஆனால் ஐயா அப்படி இல்லாமல் செங்கற்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா எழுத்தாளர்களையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட புகைப்படத்தெல்லாம் வாங்கி அதை ஒரு கண்காட்சியாக வைக்கிறார். அந்த கண்காட்சியை பார்த்த பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், நாஞ்சில் மனோகரன், இப்படி பல அரசியல் பிரமுகர்கள், ஆளுமைகள் எல்லாம் இது யாரையா செய்தது, ஏற்பாடு பண்ணது யார், எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணன். ஆனால் அங்கே கண்காட்சியை பார்த்தவங்க எல்லாரும் ஐயாவை தான் பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டின அண்ணா கேட்குறாரு, செங்கற்பட்டு மாவட்டத்துக்காரர் அவர். அப்போ காஞ்சிபுரமும் செங்கற்பட்டும் ஒன்றா இருந்தது. செங்கற்பட்டில் இவ்வளோ எழுத்தாளர் இருக்கிறாங்களா அப்படின்னு வியந்து கேட்டு தோளில் தட்டி கொடுக்குறாரு. எப்போவுமே நமக்கு பெரிய மகிழ்ச்சி எது அப்படின்னா, 100 பேர் கை தட்டுறது கூட இல்லை, ஒருத்தர் ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு நம்மளை கட்டி பிடிச்சி இல்லை கையை தொட்டு அல்லது தோலை தட்டி சொல்லிட்டா இன்னும் ஒரு 100 நாளைக்கு சாப்பாடு இல்லாமலே தொடர்ந்து வேலை செய்வோம். நான் அப்படி தான் செய்வேன். பார்த்தா ஐயாவும் அதே மாதிரி தான் அந்த அந்த ஆர்வத்தில் அப்படி வேலை செய்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தை எழுத்தாளர் அழவள்ளியப்பா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி கூட தினத்தந்தியில் அவருடைய புத்தகம் பற்றிய பாடல் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான குழந்தை எழுத்தாளர் குழந்தை அந்த எழுத்தாளர்களுக்கான மாநாடுலாம் போடுவார். அவர் திடீர்னு கேட்குறாரு, குழந்தை இலக்கிய கருத்தரங்கம் ஒன்று வேடந்தாங்கல்ல வச்சுக்கலாமா அப்படின்றார். சொல்லணுமா, எப்பவுமே இந்த ஆர்வம் உள்ளவங்களுக்கு சின்னதாக கோடு போட்டால் ரோடு போடுற ஆள். அது மாதிரி என்னெல்லாம் ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டா தூக்கம் வராது.
அந்த மாதிரி ஐயா என்ன பண்ணுறாருன்னா செய்திருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி ஊரில் இருக்கிற சென்னையில் இருக்கிற மற்ற பிற பகுதிகளில் இருக்கிற எல்லாரையும் பேருந்தில் அழைத்து கொண்டு அழவள்ளி அப்பா அவர்களை வேடந்தாங்களுக்கு வர வைக்கிறார். வேடந்தாங்களுக்கு வந்தவர்களுக்கு அந்த எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டில் விருந்து, ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பிச்சு சாப்பிட வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சிறப்புமிக்க பணியெல்லாம் செய்த உடனே கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லவே வேணாம், எல்லாரும் வந்து ஆமாப்பா இலக்கியத்தில் அப்போ நம்ம ஒரு பத்திரிகை நடத்துவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா சொல்கிறாரு பத்திரிக்கை வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பத்திரிக்கை வேணான்னா என்ன செய்கிறது அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அவ்வளோதான். அடுத்த கட்டமாக அப்படியே நான் சொன்ன பார்த்திங்களா, இந்த 2 நிகழ்ச்சிகளும் அவர் என்ன பண்ணுதுன்னா அப்படியே மாற்ற தொடங்குது கொஞ்சம் கொஞ்சமாக. நண்பர்கள் வந்து பத்திரிக்கை தொடங்கலான்றாங்க, இன்னொருத்தர் பல பேர் பல யோசனையெல்லாம் சொல்கிறாங்க. ஐயா இங்கே இருக்கிறாங்க, ஓவிய கவிஞர் மலர்மகன், அவருடைய தம்பி தாரா பாரதி, கவிஞாயர் தாரா பாரதி, அப்புறம் மதுராந்தகம் மாலவன், அப்புறம் சித்ரா பார்சாதி, சொல்கேளான் ஏவி கிரி, அப்புறம் மது ராஜேந்திரன், எஸ் குமார், வெங்கடேஷ் ரவி, இப்படி பல பேர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லும்போது ஐயா சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம், இலக்கியத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற ஒரு பணியை நம்ம செய்யணும். என்ன செய்யலாம்? பத்திரிகை நடத்தினா தானே இலக்கியம் போய் சேரும். அதெல்லாம் ஒருத்தர் தேடி கொடுக்கணும். அதை விட இலக்கிய வீதின்னு ஒரு அமைப்பை உருவாக்கும் அப்படின்னு ரோடு போடுறார். அந்த ரோடு தாங்க என்னை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சுருக்கு. அந்த ரோட்டில் ஓடி வந்தவன் தான் நான். அப்படி இலக்கிய வீதி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கலான்னு பேசி 10/7/1977 இலக்கிய வீதி பிறக்குது. அன்னையிலிருந்து இனியவன் இலக்கிய வீதி இனியவனாக மாறுறார். அந்த அமைப்புக்கு பேரே இலக்கிய வீதின்னு வச்சார். முகப்பு வாசகம் வீடுதோறும் கலையின் விளக்கம் அப்படின்னு வச்சார். சின்ன அண்ணம் ஐயா எழுதியிருப்பாங்க. அப்படி ரொம்ப சுருக்கமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப அடக்கமாகவும் ஆழமாகவும் சிந்தித்து இந்த பணியை செய்திருக்கிறார். இலக்கிய வீதியை பற்றி சொல்லணுன்னா நான் சொல்ல வேண்டியதில் ஐயா வந்து பொன்விழாவை நோக்கி இலக்கிய வீதி என்ற புத்தகத்தில் இனியவன் நடத்தும் இளைய பாரதம், இலக்கிய வீதின்றது என்ன அப்படின்னா இனியவன் நடத்தும் இளைய பாரதம், இது ஒரு இலக்கிய இமயம், எழுதுகோள்களின் பயிற்சி பட்டறை, இலக்கிய அமைப்புகளின் இன்னொரு இமயம், இப்படி தன்னம்பிக்கை கொண்ட பேனா முனைகளுக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னெல்லாம் போட்டு ஐயா எழுதியிருக்காங்க. இப்படி மொழி, இலக்கியம், கலை, பண்பாடு இவை 4ம் இந்த வீதியின் 4 வழித்தடங்கள். இது ஆங்காங்கே தமிழ் முழங்கும் 5வது தமிழ்ச்சங்கம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும், பக்கத்திலே இருந்தாங்க, கூட இருந்தாங்க, இவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வலம்புரி ஜானில் இருக்கார் இல்லையா, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான், அவர்கிட்ட தாய் பத்திரிகையில் ஒரு வாசகர் அவர் வந்து கேள்வி கேட்டு, அதாவது நீங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இலக்கிய சிந்தனை இலக்கிய வீதி இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறார். இலக்கிய சிந்தனை இலக்கிய வீதி இது 2த்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்குறாரு. தாய் பத்திரிகையில் அவர் பதில் எழுதியிருக்காரு. இலக்கிய சிந்தனை ஒரு சிலர் மட்டுமே சேர்த்து கொள்ளக்கூடிய, ஒரு சிலரை மட்டுமே சேர்த்து கொள்ளக்கூடிய கான்வென்ட் பள்ளி. இலக்கிய வீதி அனைவருக்குமான, அனைவரையும் அரவணைத்து செல்லும் அரசு பள்ளி அப்படின்னு சொன்னார். அந்த அரசு பள்ளியில் படித்த நல்ல மாணவன் நான் என்பதிலே பெருமைப்படுகிறேன். ஏன்னா அந்த அமைப்பு சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக கூடி கலைகிற சங்கம் அல்ல, எல்லாரும் என் பின்னாடி ஓடியாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள சித்திரவதை பண்ணுற சங்கம் அல்ல. விருப்பப்பட்டவர்கள் வரலாம், விருப்பப்பட்ட நேரத்தில் போகலாம். இந்த அமைப்புக்கு கட்டணம் உண்டா, காசு உண்டா, எதுவும் கிடையாது. சாப்பாடு போட்டு தமிழை கேளுன்னு சொல்கிற ஒரு பெரிய அமைப்பாக அதை காலம் காலமாக மாற்றினார். அதை விட சிறப்பு என்னென்னா, நான் முதல்ல சொன்னது மாதிரி எங்கே இன்னொரு தடவை இந்த கதையை சொல்லு அப்படின்னு கேட்டு இதை நான் புத்தகமாக போடுறேன்னு என்கிட்ட மட்டும்தான் சொன்னார்னு நினச்சேன். யார் யாரெல்லாம் அவரை பார்க்குறாங்களோ அவ்வளோ பேரையும் புத்தகம் போட வச்சு எல்லாரையும் படைப்பாளர்களாக மாற்றிய பெரிய படைப்பாளர்.
ஏன்னா ஒரு எழுத்தாளர் தான் எழுதுவோம், நம்ம எழுதுவோம், நம்ம எழுதி நம்ம தான் புத்தகம் போடுவோம். அடுத்தவங்க எழுதுறதெல்லாம் நம்ம எதுக்கு புத்தகம் போடணும், அவர் எப்படி எழுதுவாரோ தெரியாது அப்படின்லாம் இருப்போம். இல்லை, நீ எழுதி கொண்டு வா, நான் திருத்துறேன், நான் பிழை திருத்துறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு செய்வது போல அவர்களை ஆளாக்கி அடுத்தடுத்து எழுத வைத்து தமிழ் இலக்கியத்துக்கு அவர் ஆற்றியது போல வேறு யாரும் செய்திருப்பாங்க. அதாவது பேனா முனையில் எழுதியதையெல்லாம் ஏறு முனையில் ஓட்ட வேண்டிய நிலத்தை விற்று அவர்களுக்காக புத்தகம் போட்டு கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அப்படி தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தாலும் அவர்களை அறிவியல் ரீதியாகவும் இலக்கிய வானிலை சிறகடித்து பறக்க வைத்த சிறந்த மனிதர் இனியவன் ஐயா அவர்கள். அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை, அவர் அந்த இலக்கிய வீதி அமைப்புக்கு ஒரு 10 கட்டளைகளை உருவாக்கினார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக வீதிகளில் தமிழை உலாவரச் செய்வது செய்தார். திருக்குறள் நெறியை திசையெங்கும் பரப்புவது, புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவது, புதிய படைப்புகளை புத்தகங்களாக வெளியிடுவது, திறனாய்வு கலையை திறம்பட வளர்ப்பது, பண்டைய தமிழ் கலை இலக்கியங்களை பராமரிப்பது, பல மொழி இலக்கியங்களுக்கு பாலம் அமைப்பது, அப்புறம் தகுதிமிக்க பலதுறை சான்றோர்களை பாராட்டுவது, அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு ஆக்கம் தருவது, தமிழ் பற்று, தேசிய உணர்வு, உலக ஒருமைப்பாட்டுக்கு வழிகோலுவது, இப்படி 10 கட்டளைகளை வகுத்து கொண்டு அதற்காக பயணம் செய்து பல பேரை சந்தித்து புத்தகங்களை வெளியிட்டார். ஒரு சம்பவத்தை சொல்லணும். 1985ஆம் ஆண்டுலேருந்து 87க்குள்ள இந்திரா காந்தி அம்மையார் இறந்து போவதற்கு முன்னால் சென்னை தொலைக்காட்சியில் நல்லதம்பி அவர்கள் என்னுடைய தந்தையாரை அழைத்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கலைமாமணி கவிஞர் நாமா முத்துக்கூத்தன், அவர் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர், வில்லுப்பாட்டு கலைஞர். நாங்கள் பொம்மலாட்ட நிகழ்ச்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பண்ணிக்கிட்டு இருந்தபோது நல்லதம்பி அவர்கள் அழைத்து சமூக காடு வளர்ப்பு பற்றி ஒரு பொம்மலாட்டம், அது வில்லுப்பாட்டு பண்ணணும், ஒரு 5 வாரத்துக்கு தொடர் மாதிரி பண்ணலாம், நீங்கள் எழுதி கொண்டு வாங்கன்னார். அப்பா எழுதிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நேரம் எடுத்து அதை எழுதினார். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அப்பா எழுத்தில் எப்படி எழுதினாலும் அதில் அவருடைய கருத்தை, அவர் கொண்டிருக்கிற சுயமரியாதை உணர்வை, பெரியாரை பற்றிய செய்திகளை அதில் எப்படியாவது சேர்த்து எழுதுவார். மரத்தை பற்றி எழுதுகிறார், அவ்வளோதான். சமூக காடு வளர்ப்புன்னா மரம் வளர்க்கணுன்றதை பற்றி எழுதுகிறார். அந்த நிகழ்ச்சிக்கே மரத்தின் கதைன்னு பேர் வச்சு அந்த புத்தகத்தை அந்த வில்லுப்பாட்டை எழுதுகிறார். அதில் மரத்தினால் சிறப்பு பெற்ற மனிதர்களும் உண்டு, மனிதர்களால் சிறப்பு பெற்ற மரங்களும் உண்டுன்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். இந்த கேள்வி கேட்குற ஆள் யாருன்னா நான் தான். அப்பா கூடவே உடுக்க வாசிக்கிட்டு அவரை கேள்வி கேட்கணும். அது என்னங்க, அது மரத்தினால் சிறப்பு பெற்ற மனிதர்கள், மனிதர்களால் சிறப்பு பெற்ற மரங்கள். சேர சோழ பாண்டியர்கள் பனம்பூ மாலை இதெல்லாம் சூடினாங்க, அத்திப்பூ மாலையெல்லாம் சூடினாங்க. அது மனிதர்களால் சிறப்பு பெற்ற மரங்கள். மரங்களால் சிறப்பு பெற்ற மனிதர்கள், மனிதர்களால் சிறப்பு பெற்ற மரங்கள் இருக்குன்னாரு. என்ன அது அப்படின்னு கேட்ட உடனே இவர் கருத்தை சொல்லணும், அதுக்காக சுற்றி வளைச்சி இப்படி பேசுகிறாரு. புத்தரனும் உலகொத்தமரும் ஒரு போதி மரத்தடி ஞானம் பெற்றார், தன் சித்தம் அடக்கிய கர்த்தர் இயேசும் சிலுவையில் தானே அறையப்பட்டார். சத்திய சீலராம் காந்தி அடிகளின் கைத்தடி கூட மரத்தடிதான், இன்னும் எத்தனையோ சிறப்பாயிரம் இருக்குது, அத்தனையும் சொல்வது எப்படித்தான். சீர்திருத்த செம்மல் தந்தை பெரியாரும் தேர்ந்தெடுத்திருந்தது பிரம்பு தடி, அந்த பிரம்பு தடியடி பட்ட பின்னால் தானே பிற்போக்கு பேய் மரம் சாய்ந்ததடின்னு எழுது. உடனே என்ன ஒரு கேள்வி கேட்க சொன்னார். ஏங்க மரம் வளர்க்கணும்னு சொல்கிறீங்க, இவர் தடி அடிப்பட்டு மரம் சாஞ்சிடுச்சின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. எல்லா மரத்தையும் வளர்க்கக்கூடாது தம்பி, வேலிக்காத்தா மாதிரி தேவையில்லாத வேண்டாத மரங்கள் நிறைய இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு பயனளிக்கிற மரங்களை, அடுத்த தலைமுறைக்கும் பயனாக இருக்கிற மரங்களை நட்டு வளர்க்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதில் அவர் கருத்துக்களை எப்படியாவது சேர்க்கணுன்றதுக்காக மண்ணின் வளத்துக்கு ஏற்றபடி மக்கள் வாழ்வு பெற தக்கபடி எண்ணி மரக்கன்றை நட்டபடி மக்கள் ஏற்றம் பெறலாம் உள்ளபடி அப்படின்னு வரிசையாக வரும். அப்படி அதாவது
நிறைய பாடல்கள், அதில் நிறைய பாடல்கள் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். இப்படி பாட்டெல்லாம் எழுதி அந்த வில்லுப்பாட்டு 5 வாரத்துக்குமானது பதிவு செய்யப்பட்டு ஒலிபரப்பிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இந்திரா காந்தி அம்மையார் இறந்துட்டாங்க. அந்த வாரம் போடல, அதுக்கப்புறம் அடுத்த வாரமும் போடல. இப்படி 3 வாரம் மட்டும் ஒலிபரப்பாகி நின்று போச்சு. அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். இந்த பிற்பகுதியில் வந்த இந்த செய்தியெல்லாம் அதில் வெளிவரலையே அப்படின்னு வருத்தத்தில் இருந்தார். ஒரு நாள் வேறொரு நிகழ்ச்சிக்காக அப்பாவை அழைப்பதற்காக எங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக கவிஞர் பல்லவன் அவர்களும் ஐயா இனிவன் ஐயா அவர்களும் கோட்டூர்புரத்தில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ஒரு அரை மணி நேரம் தேநீர் குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தபோது, பொம்மலாட்டத்துக்கு உங்களை பாராட்டுறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பா சொன்னார், கண்டிப்பாக வரேன், நான் நிகழ்ச்சி நடத்துகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, அமைச்சர் ஆனூர் ஜெகதீசன் வந்து உங்களுக்கு ஒரு பணமுடிப்பு தருவார் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம் அப்படின்னாரு. ஏன், நீங்கள் சிரமத்தில் தானே இருக்கிறீங்க, பணமுடிப்பு வாங்கிக்கலாமே. பணம் எனக்கு தேவை. அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொன்னார். அதை அழைத்து திருக்கழுக்குன்றத்தில் விழா வைத்து, நீங்கள் எனக்கு வந்து பெருமை என்ன அப்படின்னா, அந்த பொம்மலாட்டத்தை பார்க்க கியாபே விஸ்வநாதம், முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்களை அழைத்திருந்தார்கள். 90 வயது தாண்டிய நிலையிலும் அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அமர்ந்து பொம்மலாட்டத்தை பார்த்து அக்ரிணை பொருட்களை வைத்து உயர்திணை பொருட்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறார் முத்துக்கூத்தன்னு பாராட்டினார். இந்த சிறப்பு எனக்கு கிடைத்ததுன்னா அதுக்கு பாலமாக இருந்தவர் இனியவன் ஐயா அவர்கள். நான் இன்றைக்கி அதுக்கு அந்த 48 ஆண்டுகள் நான் இதெல்லாம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவெல்லாம் எனக்கு அத்தாட்சியாக இருந்தது என்றால், பொம்மலாட்டத்தில் நான் செய்ததை பார்த்து மற்றவர்கள் பேசிய செய்தி தான் அதுக்கு காரணம். இந்த விருது வாங்கினது கூட அதுதான் காரணம். ஏன்னா எல்லாரும் விருதுக்கு எப்படி எழுதி கொடுப்பாங்கன்னா, இந்த விருதை எனக்கே வழங்குமாறு தாழ்மையுடன் மிகவும் பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதுவாங்க. நான் அதை மாதிரி எந்த கடிதமும் எழுதாமல் என்னுடைய பயோடாட்டா மட்டும் கொடுத்து விருது வாங்கியிருக்கேன். ஆகையினால, ஏன்னா என்னுடைய தந்தையாரை வானொலியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. நீங்கள் எந்த ஆண்டு கலைமாமணி விருது வாங்கினீங்கன்னு. ஐயோ, நான் வாங்கலைங்க, அவங்களா கொடுத்தாங்கன்னு. அப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, ஓ இது வாங்கிறது போலதுன்னு. ஆனால் என் தந்தையாருக்கு 1972 தந்தார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் நிறைய பேருக்கு தந்திருக்கிறாங்க. மகன் பேரன் 3வது தலைமுறை கூட வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஒரே கலைக்காக வாங்கியிருப்பார்கள். ஆனால் தந்தைக்கு வில்லுப்பாட்டுக்கும் மகனுக்கு பொம்மலாட்டத்துக்கும் தந்திருக்கிறார்கள். அதுதான் இதில் சிறப்பு. அப்படி நான் பொம்மலாட்டத்துக்கு அந்த விருது வாங்குவதற்கு முக்கியமான காரணம் இலக்கிய வீதி இனிவன் ஐயா அவர்கள். ஏன்னா அதை நான் இந்த இடத்தில் நன்றியோடு பதிவு செய்ய வேண்டும். நான் எவ்வளவோ பேருக்கு போய் நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள், பாராட்டுவார்கள், உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க எந்த காரணத்தை கொண்டு பேசுனது கிடையாது. ஒரே ஒரு முறை தான் நான் திருக்கழுக்குன்றத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதே ஆண்டிலே எனக்கு பாராட்டி பணமுடிப்பும் தந்து அனுப்பினார். பார்த்திங்கன்னா பழம் தருவாங்க. எவ்வளோ பேருக்கு பரிசு தந்திருக்காங்க. பழம்லாம் தருவாங்க. முக்கணிகளும் தந்தார். மா, பலா, வாழை 3ஐயும் தட்டில் வச்சு தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்தோம். இன்னும் இவ்வளோ பெரிய பழம்னார். அப்பா அவ்வளோ பெரிய பழம், அதனால தான் இந்த பழம் அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா, இதுவெல்லாம் எங்களுக்கு வந்து ஐயாவை சந்திக்கிற போதெல்லாம் நானும் பெரும்பாலும் அதிகமான நேரம் வந்து நானும் சொல்கேளான் ஏவி கிரி அவர்களும் தான் அதிக நேரம் வந்து சந்திச்சிருக்கிறோம். அவர் ரொம்ப நிதானமாக மெதுவாக திக்கி பேசுவார். நான் கொஞ்சம் வேகமாக பேசுவேன். நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டார்னா, அவர் சொன்னதே தான் நான் அவர் மெதுவாக சொன்னார், நான் வேகமாக சொன்னேன் சிரிப்பார். ஏன் சொல்கிறேன்னா, நல்ல ரசிகன் தான் நல்ல கலைஞன், நல்ல படைப்பாளியாக வர முடியும். அதில் வந்து என்னை பேச வைத்து கேட்டு எனக்கான பெருமைகள் எங்கே எல்லாம் கிடைக்குமோ அங்கே எல்லாம் என்னை தள்ளி சென்று முன்னாடி நிற்க வைத்தவர் ஐயா இனியவன் அவர்கள். ஒன்றும் இல்லை, இது ஆழ்வார்கள் ஆய்வு மையம் ஆமாம், இவங்க எம்பி ஜெகத்ரட்சகன் அவர்கள் நடத்துகிறாரு. அதில் வந்து 2004ஆம் ஆண்டு உடல் நலிவுற்று இருந்த நிலையில் அப்பாவுக்கு ஆரம் வீரப்பன் அவர்கள் பிறந்த நாளின் போது தமிழ்ச்சான்றோர் விருது என்ற ஒன்றை வழங்கி அதுக்கு 10,000 ரூபா பரிசு வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவர் வயசானவருக்கு கொடுத்தாங்க. தம்பி உனக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எனக்கு சொல்லி 2014 எனக்கும் அந்த பரிசு கிடைக்க ஏற்பாடு செய்தவர் ஐயா இனியவன் அவர்கள். ஏன்னா
அவர் இலக்கியத்துக்கு பணி செய்தார். ஆமாம், ஏன் அவர் இலக்கியத்துக்கு பணி செய்தாரான்னு கேள்வியாக கேட்க முடியாது. இலக்கிய வீதி இனியவன், பேரே இலக்கிய வீதி இனியவன் தான். அப்போ அவர் பணி செய்தாரா செய்யலையான்னு சந்தேகமாக வர வேண்டியதில்லை. இலக்கியம்தான் அவருடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒவ்வொரு செயலிலும் அது வெளிப்பட்டது. அப்படி பணியாற்றி கொண்டிருந்த இனிவனையா அவர்கள் இந்த வில்லுப்பாட்டை எங்கள் நிகழ்ச்சிக்காக பேச வந்தவர். இந்த வில்லுப்பாட்டை பற்றி அப்பா சொன்னார். இதெல்லாம் சொன்னோன்னே நல்லா இருக்க, வில்லுப்பாட்டியல் அறிவியல்னு சொல்லி அதுக்கு ஒரு புத்தகம் போடலாமே அப்படின்னு சொல்லி, நீயே அதுக்கு படம்லாம் வரைப்பா, எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன படம் வேணுமோ அதை வரைஞ்சி ஒரு 100 பக்கத்துக்கான புத்தகமாக அதை மாற்றணும்னு சொல்லி தட்டச்சு செய்து 90லே அதுக்கு வெளியீட்டு விழா வைத்து, அப்பா பெருமையாக நினைக்கக்கூடிய, தன்னுடைய ஆசானாக நினைக்கக்கூடிய கவி காமு ஷெரீப் அவர்கள் வெளியிட அந்த புத்தக வெளியீட்டு விழா கலைஞர் அரங்கத்திலே நடைபெற்று, கலைஞர் கருவூல அரங்கத்திலே இன்றைக்கு கண்காட்சி வைத்திருக்கிறார்களே அந்த சிற்றரங்கத்திலே வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள். அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா, ஐயா ஒவ்வொரு விழாவும் நடத்துகிற போதும் அதற்கான அழைப்புதழை வித்தியாசமாக இதுவரைக்கும் யாரும் செய்யாத அளவில் செய்யணும்னு நினைப்பார். அவருடைய மகள் அன்பு சகோதரி வாசுகி அவர்களுடைய திருமணத்தின் போது அன்னப்பறவை போலவே அந்த அழைப்புதழை வடிவமைத்தார்கள். அதுபோல் இந்த முக்கணி விருந்து அப்படின்னு போட்டு அந்த அழைப்புதழை எப்படி பண்ணலான்னு கேட்டாங்க. அவர் ஐயா செய்தியெல்லாம் எழுதி எடுத்துன்னு வரும்போது அங்கே தட்டச்சு செய்கிற மாணவர் நகலகத்தில் தட்டச்சு செய்கிற சரஸ்வதிங்கிற ஒரு பாப்பா, அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் விடுமுறை. உடனே போடணுமே அழைப்புதழ், என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி கொடுங்கய்யா அப்படின்னு வாங்கி நான் தான் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து பேனாவிலே வரைஞ்சி வாழலை மாதிரியே செய்து அந்த அழைப்புதழை வெளியிட்டோம். அது அச்சு கொக்கவே இல்லை, அச்சு எழுத்துக்களே இருக்காது, கையெழுத்துலேயே தயார் பண்ணோம். இது நல்லா இருக்க அப்படின்னாரு. அடுத்து மறுபடியும் கவனகருக்கு ஒரு பாராட்டு விழா செய்தாங்க. அதுக்கு இரவு 8 மணிக்கு தொலைபேசி பண்ணி இதுதான் செய்தி எழுது அப்படின்னாரு. எழுதினேன். காலையில் நான் வரும்போது எனக்கு ஒரு 500 அழைப்புதழ் வேணும்னாரு. காலையில் அவர் வரும்போது 500 அழைப்புதழ் இருந்தது. தட்டச்சு செய்யலை, கையிலே எழுதணும், கடிதம் போல். அதுக்கு அடுத்து வேடந்தாங்கலில் ஒரு விழா வச்சாங்க. அந்த விழாவில் பறவைகள் சரணாலயத்தில் விழா. அதுக்கு அழைப்புதழ் செய்யணும்னு பார்த்திங்கன்னா அது ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் பண்ணார். சரி அப்படின்ட்டு வானத்துக்கு வண்ணம் தீட்டுவோமோ என்னமோ ஒரு தலைப்பு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா கொக்கெல்லாம் பறந்து தூரிகையை கையில் வச்சுன்னு வானத்துக்கு வண்ணம் அடிக்கிற மாதிரி இப்படி ஒன்று ஒன்றா பண்ணியிருந்தோம். பறவை பார்வையிடும் நேரம் அப்படின்னு போட்டு மாலை 4 முதல் 5 மணி வரை என்னமோ போட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, இதுக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லையா, மனுஷெல்லாம் மரத்தில் உட்காரட்டும், பறவையெல்லாம் ஓரத்துலேருந்து பைனாக்குலர் வச்சு பார்க்கட்டும்னு அப்படி தான் படம் வரைஞ்சோம். ரொம்ப ரசிச்சார். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நான் செய்கிற பணி யாருக்காக செய்கிறேனோ அவர்களுக்கு அதுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். அதில் முதல் நபர் இலக்கிய வீதி இனியன் அவர்கள், 2வது நபர் மாணவர் நகலகம் ஐயா அருணாசலம் அவர்கள். எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னா, பூதத்துக்கு வேலை கொடுத்தாச்சு, வாங்க நம்ம நிம்மதியாக போய் தூங்கலான்னு வரும். ஏன்னா நான் தானே மண்டை போட்டு உடச்சிக்குவேன், அவருக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச பிறகு பார்த்தியா எத்தனை பேரை பாராட்டினாங்க பார்த்தியா அப்படின்வார். அவர் மகன் திருமணத்துக்கு அழைப்பதை தயார் பண்ணோம். அப்போ முன்பக்கம் அழைப்பதை முடிஞ்சு போச்சு, பின்பக்கம் என்ன செய்யணும், நீ தான் சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்னு அருணாசல ஐயா கேட்டேன். எனக்கு புரியல. அப்போது விடுதலை புலிகள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்து அதற்காக நிறைய பணம் செலவு பண்ணவர் அருணாசலம் அவர்கள். டக்குன்னு என்ன பண்ண, ஒரு லைன் டிராயிங்கு தம்பி பிரபாகரன் படத்தை வரைந்து, தம்பி இது உன்னுள் உறைந்த குடும்பம்னு கீழே எழுதினேன். இது அருமையாக இருக்குது போடு அப்படின்ட்டார். போட்டேன். 300 அழைப்புதழ் போதுன்னாரு. 300 ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் நானே அச்சிட்டு ஐயா கையில் கொடுத்துட்டேன். ஒரு 5 நாள் பொறுத்து இன்னும் ஒரு 200 போடு, உன்னால் எனக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்னாரு. ஏன்னு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் அழைப்புதழ் கொடுத்தா, இது நான் அங்கே வரும்போது எடுத்துன்னு வரேன், வீட்டில் ஒட்டுறதுக்கு ஒன்று வேணும், இன்னொன்று கொடுங்கன்னு வாங்குகிறான், ஒவ்வொருத்தனுக்கு 2 இன்விடேஷன் கொடுக்குறேன், உன்னால் எனக்கு அப்படின்னார். அதுபோல் மற்றவர்கள் பாராட்டும்படியாக இந்த அழைப்புதழ்களை
கொண்டு சேர்த்து என்னை கூட்டி சென்று அறிமுகம் செய்தவர் இனியவன் ஐயா அவர்கள். ஏன் நான் இதெல்லாம் இங்கே பதிவு செய்கிறேன்னா, இது இலக்கியத்துக்கு மட்டும் அவர் பணி செய்யவில்லை, இலக்கியத்துக்காக யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து சுமந்தவர் ஐயா இனியவன் அவர். என்னெல்லாம் செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. இலக்கியத்தில் என்னென்ன பிரிவு இருக்கோ, கதைக்கு நூல் போட்டிருப்பேங்க, கவிதைக்கு நூல் போட்டிருப்பார், பாடலுக்கு, வில்லுப்பாட்டுக்கு, அதையும் தெருக்கூத்து புரசை தம்பிரான பாராட்டியிருக்காரு, கொல்லங்குடி கருப்பாய் அவங்கள பாராட்டியிருக்காரு. அதுலேயும் அவ்வளவு சிறப்பாக அந்த அந்த பாராட்டுன்றது சும்மா பாராட்டலாம் கிடையாது. அந்த இலக்கிய வீதிக்கு பிறகு தான் தமிழ்ச்சான்றோர் பேரவை, அப்படியே அதனுடைய மறுவடிவமாக தமிழ்ச்சான்றோர் பேரவை வந்தது. அதுலேயும் குறிப்பிட்ட நபர்கள் யார் யாரையெல்லாம் பாராட்டுவது என்று அழைத்து சென்று முன்னாலே நிறுத்தியதில் பெரும்பங்கு இனியவன் ஐயாவுக்கு உண்டு. அதே மாதிரி நிறைய செய்திகள் சொல்லிட்டே போகலாம். அவரோடு பயணித்த காலங்கள், கடைசியில் ஒரு 6 ஆண்டுகள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார், பேச்சு இல்லாமல் இருந்தால். அந்த நேரத்தில் கூட கிரி ஐயா வந்திருக்காங்க. கிரி அவர்களும் நானும் ஐயாவை எங்கேயா கூப்பிட்டு போகலான்னு அவர் தான் சொன்னார், வாங்க நம்ம கூப்பிட்டு போகலான்னு. சரி குற்றாலத்துக்கு போவோம் அப்படின்னாரு. நாங்கள் எல்லோரும் குற்றாலத்துக்கு போனோம். நான், கிரி ஐயா, இனியவன் ஐயா, சகோதரி வாசுகி, அவங்க கணவர் பத்ரி, நாங்கள் 5 பேர் போனோம். ரயிலில் ஏறினதுலேருந்து நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் ஐயா சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு அது ரொம்ப உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் கோயில், குளம், அங்கே இங்கே அங்கே குளிக்க இங்கே குளிக்க எல்லாம் போயிட்டுருந்தோம். 2வது நாள் காலையில், முதல் நாள் இரவு சாப்பாடு மீந்தது, அது எல்லாம் போட்டு தயிர் சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு கிரி ஐயா தயார் பண்ணார். தயிர் சாதம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கேருந்து போகும்போதே ஒரு ருசி ஊறுகாய் பாட்டில், இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்கிட்டு வந்தார். இவர் எல்லாருக்கும் ஸ்பூனில் அள்ளி வச்சாங்க. சகோதரி அவர் இல்லைம்மா பாட்டிலே கூட்டுனார். யார்? கிரி ஐயா. ஐயா இனியவன் ஐயா சேரில் உட்காந்துருக்காரு. அப்படி பாட்டிலை கவுத்தார். பாதி பாட்டில் தட்டில் கொட்டிடுச்சு ஊறுகாய். கொஞ்சம் தான் சோறு, ஊறுகாய் நிறையா இருந்தது. நான் அப்படி திரும்பி பார்த்தேன். அப்படின்னு கேட்டார் இனியவன் ஐயா. என்ன பார்க்குறேன்னு கேட்டார். இல்லை, நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், தயிர் சோறுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டவங்கள பார்த்துருக்கேன், ஊறுகாய்க்கு தயிர் சோறு தொட்டு சாப்பிட்றவங்கள இப்போ தான் பார்த்தேன்னு புறக்க ஏறிடுச்சு. சிரிச்சார். வாயில் இருந்த சோறுலாம் கொட்டிடுச்சு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு ரசிகனால் மட்டும்தான் நல்ல கலைஞனாகவும் படைப்பாளியாகவும் இருக்க முடியும். நான் சொன்ன கதைகளை கேட்பார். அப்படி சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு குழந்தை போல் கேட்பார். நான் ஒரு கதை சொன்னேன், இது நல்லா இருக்கும், முதல்ல இதை எழுதுனார். எல்லாம் எழுதிட்டோம், புத்தகத்துக்கு அச்சிட்டோம். 73 பக்கமோ 74 பக்கமோ இன்னொரு கதை எழுதினார். நாளைக்கு எழுதி எடுத்துன்னு வரையான்னு. நாளைக்கே எழுதிருவியா அப்படின்னாரு. அதுனா எழுதிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில் தினத்தந்தியில் செய்தி, கோவில் யானைகளை எல்லாம் முதுமலைக்கு ஓய்வுக்கு அழைத்து செல்லுகிறார்கள்னு. அப்போ தான் முதல்ல அந்த ஸ்கீம் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கிற போது போட்டாங்க. போதுன்னு பார்த்த உடனே அந்த கதையே என்ன, அந்த புத்தகமே என்னென்னா கதை கேளுங்கிற புத்தகம். புத்தகத்தில் 2 கிளி, 2 காக்கா, 2 கழுதை, 2 குதிரை, இது பேசுகிற மாதிரி எல்லாம் 2 பேசுகிற மாதிரி இருக்கும். உடனே நான் என்ன பண்ணேன், அதை வச்சு கிடுகிடுன்னு எழுதிட்டேன். எழுதி எடுத்து போய் மறுநாள் காலையில் ஐயா வந்தார். அவர் கையில், எப்போ அதெல்லாம் போட்ட புத்தகம் லைப்ரரி ஆர்டருக்கெல்லாம் எடுக்க மாட்டான், எனக்கு ஏற்கனவே நஷ்டம், இதை விட கூடுதல் நஷ்டம், விற்கலைன்னா என்ன பண்ணுது. ஐயா நீங்கள் எவ்வளோ புத்தகம் போடுவீங்க? நான் 1000 போடுவேன்னார். அப்படியே வச்சுங்க, நான் மாதம் ஒரு 200 புத்தகம் வாங்கி விற்று உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்றேன், ஆனால் இந்த கதை போடுங்கன்னு. இன்னமும் சொல்கிறப்பா அப்படின்ட்டு அவருக்கு அந்த கதையில் உடன்பாடு இல்லை. வேறு ஒரும் இல்லை. ஒரு யானை காட்டில் மரம் இழுக்கிற யானை, மரம் அறுத்து அதையெல்லாம் சங்கிலியில் கட்டி இழுக்கிற யானையை கொஞ்ச நேரம் ஓய்வுக்காக அவுத்து விடுவாங்க. அப்போ இன்னொரு யானை கத்துற சத்தம் கேட்கும். எங்கடா சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய வேலிக்குள்ளே நிறைய யானை நிற்கும். இந்த யானை போய் ஒரு யானையை பின்னாடி தடவி, ஆமாம் யார் நீங்கள், திடீர்னு காட்டுக்குள்ளே இவ்வளோ யானை வந்திருக்கீங்க? நாங்கள்லாம் கோயிலேருந்து வந்திருக்கோம். அப்படியா, எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்கள்லாம் ஓய்வுக்காக வந்திருக்கோம். என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் இந்த யானை. நாங்கள் கோயில் வாசலில் நிற்போம், வர்ற பக்தர்கள் தலையில் கை வைப்போம், காசு கொடுப்பாங்க, வாங்கி பாகன்கிட்ட கொடுப்போம், பழம் கொடுத்தா நாங்கள் சாப்பிட்ருவோம்.
ஓ பிச்சை எடுக்கிறவனுக்கு ரெஸ்ட்டா அப்படின்னு அந்த யானை. கோயில் வாசலில் நின்று பிச்சை எடுக்கிறவனுக்கு ஓய்வா? நான் இங்கே காட்டிலேயே மரம்லாம் இழுத்துனுக்கிறேன்னு எனக்கு கொஞ்ச நேரம் தான் அவுத்து விட்றான், எனக்கெல்லாம் ஓய்வே இல்லையே அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? தும்பிக்கை நீண்ட அளவுக்கு நமக்கு நம்பிக்கை நீளல. அதனால் மனுஷன் வந்து அங்குசத்தை வச்சு மிரட்டினா நம்ம பயந்துட்டுருக்குறோம். நம்ம மட்டுமா? மனுஷன்லேயே நிறைய பேர் அப்படி தான் பயப்படுறான். சரி சரி எனக்கு வேலை இருக்குது நான் வரேன், இவ்வளோ தான் கதை. இதை படிச்சுட்டு அவர் எப்பா இது என்ன அப்படின்னாரு. 2 யானை தானே பேசிக்குது, நம்மளா பேசுகிறோம் அப்படின்னு நான் சரி போடுறேன் வித்தா பார்ப்போன்னாரு. உண்மையிலேயே அன்றைய காலகட்டத்தில் நூலகத்தில் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டார்கள். அடுத்த நாளே புத்தகம் எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரிந்த அடுத்த நாளே ஐயா அவர்கள் எனக்கு 10,000 ரூபாய் காசோலை எடுத்து வந்து நீட்டினார். நான் யோசித்து பார்க்குறேன், அன்றைய காலகட்டத்தில் 10,000 ரூபா பெரிய தொகை, பெரிய எழுத்தாளருக்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எளியவனுக்கு 10,000 ரூபா கொடுத்து என் கதை புத்தகத்தை வெளியிட்டு அதில் கண்டிப்பாக ஐயாவுக்கு லாபம் இருந்திருக்காது. அந்த 10,000மும் ஐயா வந்து எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பரந்தப்பட்ட மனசு தான் அவரை இலக்கிய உலகத்தில் முதல் மனிதராக நிறுத்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவரோடு நான் இங்கே மட்டும் இல்லை, இலங்கைக்கு பயணம் போனோம். இலங்கைக்கு போன போது பார்த்திங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சிறப்பான வரவேற்பு எங்களுக்கு. நாங்கள் இங்கேருந்து போன நேரம் 1/2 மணி நேரம், ஆனால் விமான நிலையத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. நான் கேட்டேன், மெதுவாக நடந்தே வந்திருக்கலாம் யான்னு. நான் ஒன்றும் சொல்ல, மெதுவாக நடந்தே வந்துருக்கேன். ஹே சும்மா இருப்பா அப்படின்னாரு. அடுத்தது போனோம். பார்த்திங்கன்னா அப்போ வந்து புலிகளோடு போராடி இராணுவ வீரர்கள் குறைவு. ஆனால் எல்லா இடத்துலையும் இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க. எல்லாம் ஸ்கூல் பசங்க, அந்த என்சிசி கேம்பில் இருக்கிற பசங்க மாதிரி தான் இருப்பானுங்க. எல்லாம் கையில் பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுருப்பான். அவனை விட வெயிட்டாக இருக்கிற துப்பாக்கியை தூக்கி நிற்பான். ஐயா என்னெல்லாம் இந்த வேலைக்கு கூப்பிட்டா அப்படின்னேன். நீ போவேன்னா அப்படின்னாரு. இதை தூக்கும் போதே விழுந்து செத்துருவேன் அப்படின்னு சிரிச்சார். அதை விட சிறப்பு என்னென்னா, ஒரு இடத்துல போகும்போது 2 பேர் இப்படி துப்பாக்கியோடு நிற்கிறான். இந்த மாதிரி போகும்போது ஒயர் தடுக்கிடுச்சு ஐயாவுக்கு. ஒயர் தடுக்கி இப்படி விழ போனார் பாருங்க. நான் பிடிச்சிட்டேன். நல்ல வேலை விழுந்துருந்தால் சுட்டிருப்பாங்க. இவங்க எதுக்கு சுடணுன்னே தெரியாது பசங்களுக்கு. யாரோ ஒருத்தர் திடீர்னு கீழே வராருன்ட்டு சுட்டுருவாங்க அப்படின்னு. ஏய் சும்மா இருப்பான், அவனுக்கு புரிஞ்சுதுன்னு அப்படின்னாரு. இப்படி நிறைய நகைச்சுவை தான். அவரோடு பயணிக்கிற போதெல்லாம் சிரிப்பு தான். அதே மாதிரி ஒரு இடத்துல எல்லா உணவும் சட்டி பானை இந்த மாதிரி இதுலேயே வச்சுருந்தாங்க. சாப்பிட்ற தட்டு மட்டும் ஒரு அந்த மட்டையில் செய்த தட்டு. ஒன்று அப்படி சாப்பிட போனோன்னு இது வித்தியாசமாக இருக்குல்லன்னாரு. நல்ல வேலை நம்ம கையில் சட்டி கொடுத்து மட்டையில் சோறு வைக்கலன்னு. சாப்பாடு தட்டியை கீழே வச்சுட்டாரு. சிரித்து கொஞ்சம் நேரம் பொறுத்து எப்பா நீ உன் நகைச்சுவையை நிறுத்துன்ட்டார். ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி பயணிக்கிற இடங்களிலெல்லாம் சிரிப்பு மகிழ்ச்சி அதோடு தான் அவரோட நான் பயணிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டி சென்ற இடங்களிலெல்லாம் இவர் நல்ல ஓவியர், இவர் பொம்மலாட்ட கலைஞர், இவர் நடிப்பார், இவர் பாடுவார் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி என் பெயர் எழுதுகிற போதெல்லாம் முன்னாலே புதிதாக எனக்கு ஒரு விருது கொடுப்பார். கலைமாமணி விருதெல்லாம் சாதாரண எனக்கு. ஏன்னா அது வந்து அரசு அங்கீகரிக்குதுன்றதில் வந்து மகிழ்ச்சினாலும் கூட ஐயா கொடுத்த மாதிரி எனக்கு யாருமே விருது கொடுத்ததில்லை. பல்கலை வித்தகர்னு ஒரு அழைப்பிதழில் பல்கலை வித்தகர்னு போடுவார். அடுத்த அழைப்பிதழில் பார்த்திங்கன்னா நாடகம் போடும்போது முத்தமிழ் கலைஞர்னு போடுவார். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு பெயர் புதிதாக யோசிப்பது. அதனால தான் இலக்கிய வீதி நடத்துகிற நிகழ்ச்சிக்கெல்லாம் கூட உலான்னு பேர் வச்சார். வீதியில் தான் உலா வர முடியும், வீட்டுக்குள்ளே வர முடியாது. நடக்கிறேன்னா ரோட்டில் தானே நடக்க முடியும், வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு நடப்பு கிடையாது. அது மாதிரி வீதி உலா. அதுலேயும் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான அழைப்புதல். ஏப்பா இந்த வரவேற்பு, தலைமை, நன்றி உரை இதெல்லாம் இல்லாமல் ஒரு அழைப்புதல் போட்டால் எப்படி இருக்குன்னாரு. நாளைக்கு போட்டுடலாங்க என்ன, அதுக்கு என்ன நாளைக்குன்றேன். இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைன்னா நீயா அப்படின்னு கேட்டு போயிட்டார். மறுநாள் வந்தார். நான் என்ன பண்ணிட்டேன்னா வரவேற்பு பன்னீர் சொம்பு சந்தனக்கண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டு அதுக்கு நேராக யார் வரவேற்கிறாரோ அவர் பேர். அடுத்தது தலைமை ஒரு கிரீடம் போட்டு கிரீடத்துக்கு முன்னாடி யார் தலைமையோ அவர் பேர். அடுத்தது வாழ்த்துறைக்கு வந்து இப்படி கை போட்டு அதுக்கு நேராக ஒரு பேர். இப்படி போட்டு பண்ணோன்னே அருமையாக இருக்குதுப்பா, இது செலவு மிச்சம்னாரு. எனக்கு வேலை அதிகம் அப்படின்னு நான் சிரிச்சார்.
அந்த சிரிப்பு வந்து என்னை பாராட்டுவதாக நான் நினைத்துக்கொள்வேன். ஏன்னா ஒரு அற்புதமான அதாவது படைப்பாளிக்கு வந்து நடிகனுக்கு கூட கதை நல்லா இருந்தால் தானே நல்லா நடிப்பான். அது மாதிரி ஐயா சொல்கிற செய்தி வந்து சிறப்பாக இருந்ததுனால தான் என்னால் அது மாதிரி செய்ய முடியுது. ஒன்றும் இல்லை, அவர் எதையுமே மற்றவர்கள் செய்வதைத்தான் இவரும் செய்தார். இலக்கியத்துக்காக ஒரு கூட்டம் போடுவாங்க, எல்லோரும் கூட்டம் போடுவாங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டில் சாப்பாடு. ஆனால் ஐயாவுக்கிட்ட தான் அங்கேயே சாப்பாடு. இது வித்தியாசம் தானே. அதே மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கிரி ஐயா ஒரு புத்தகம் வெளியிட்டார், இலக்கிய வீதி சார்பில் தான் சொல்கேளான் கவிதைகள் வெளியிட்டார். மாத்ருபூதம் எல்லாரும் வந்தாங்க. அதுக்கு வரவங்களுக்கெல்லாம் இவர் சாதாரண ஆள் கிடையாது, பொக்கே கொடுக்கணுன்னார். அதுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணி மாற்றி யோசிக்கிறது. இந்த மாற்றி யோசிப்பது தான் வாழ்க்கையில் வந்து சிறப்பான பணியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய இதில் வந்து எல்லாருக்கும் வந்து பொக்கே வாசல்லே இஞ்சி மரப்பாக கொடுக்கலான்றார் இவர். இது ரொம்ப அநியாயம். உள்ளே போகிறவங்க பேச்சாளருக்கு கொடுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க, இஞ்சி மரப்பா கேட்குறவங்களுக்கு எதுக்கு இஞ்சி மரப்பா, எல்லாருக்கும் இஞ்சி மரப்பா கொடுத்தாரு. அதை விட சிறப்பு என்னென்னா பொக்கே கொடுத்தாரு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பொக்கேவை கீழே போட்டு வருவோம், எங்கேயா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு போனால் கொடுத்தாங்கன்னாலே நம்ப மாட்டாங்க. இது எப்படி கொடுப்பாங்க? கடையிலேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுன்னா ஏற இறங்க பார்க்குறான்னு திட்டுறான், நீ வந்து அப்படி மாற்றி யோசிக்கிற அந்த இதை வந்து அவர் வந்து ரொம்ப ரசிப்பார், அதை வரவேற்பார். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அவர் வந்து தன்னுடைய நிகழ்ச்சியை அப்படித்தான் செய்வார். நான் வந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து 6 ஆண்டுகள் வந்து நான் வசிக்கிற காட்டாங்குளத்தூர் பகுதியில் குழந்தைகளை வைத்து பொங்கல் விழா நடத்தும். அந்த பொங்கல் விழாவை எப்படி நடத்தலான்ட்டு ஐயா கிட்ட வந்து கேட்டேன். இதான் வித்தியாசமாக யோசித்து செய்ப்பா அப்படின்னா, முதல்ல நன்றி உரைன்னு போட்டேன். எடுத்த உடனே நன்றி உரை, கடைசியாக நிகழ்ச்சி முடிகிற இடத்துல வரவேற்பு உரைன்னு போட்டேன். கொண்டு போய் காட்டினேன். இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றி, கடைசியாக நிகழ்ச்சி முடியும் போது அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாங்க. இது நல்லா இருக்க அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, இப்படி யோசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஒரு மகத்தான மனிதர் ஐயா இனியவன் அவர். இலக்கியம் சார்ந்து அவர் செய்த பணிகளில் கலையையும் இணைத்து கொண்டார். பொம்மலாட்ட கலைக்கு வாய்ப்பு தந்தார். எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஐயாவோடு பழகியதில் எனக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மகளுக்கு திருமணம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடக்கிறது. அதற்கு 2 நாள் விழா. முதல் நாள் என்ன வைப்போம்? பெரும்பாலும் கல்யாணத்தில் என்ன வைப்போம்? மாப்பிள்ளை அழைப்பு, இல்லைன்னா பொண்ணு அழைப்பு வைப்போம், கவிதை அழைப்பு, கவியரங்கம். அப்புறம் அடுத்தது வேற ஒரு அரங்கம். அது முடிஞ்ச பிறகு பொம்மலாட்டம், திருமணத்தில் பொம்மலாட்டம், புரட்சி கவி பொம்மலாட்டம். இப்படி அந்த பொம்மலாட்டம் முடிஞ்சு மறுநாள் காலையில் வாழ்த்தரங்கம் அது இதுன்னெலாம் வச்சார். சரி, மண்டபத்தை எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏற்கனவே வழக்கமாக செய்கிற பந்தல்காரங்கிட்ட கூப்பிட்டு வச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான், ராத்திரி 11 மணிக்கு மேலே கூட்டம் கலைஞ்ச பிறகு எல்லாம் தூங்கும் போது கடகடன்னு 4 சவுக்கோட்டை எடுத்துன்னு வந்து அப்படியே செட்டப்பாக வச்சுருப்பான், எடுத்துன்னு வந்து மாட்டுவான். இவர் வீட்டில் இருக்கிற மொத்த இலக்கிய புத்தகத்தையும் கொண்டு வந்து 4 தூணுக்கு பதிலாக 4 பக்கமும் புத்தகங்களை அடுக்கி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு 4 பக்கம் வாசலுக்கும் பேர் எழுதி வச்சு, அது மாதிரி எங்கேயுமே நான் திருமணத்தை அப்படி ஒரு வித்தியாசமாக பார்க்கவே முடியாது. அவருக்கு இலக்கிய ஆர்வமும் இலக்கியத்தை பரப்புகிற பணியும், இலக்கியத்தை புதிய இலக்கியங்களை உருவாக்குகிறவர்களை பாராட்டுகிற பணியும் அவர் செய்த பணிகளிலேயே ரொம்ப பிரம்மாண்டமானது. அது சரி, அவங்க வீட்டு மன விழா தான் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா, முனைவர் சரவணன் அவங்க இல்லை திருமண விழாவிலேயும் முதல் நாள் புத்தக வெளியீடு, மறுநாள் திருமணம். எங்கே போனாலும் நீங்கள் அடங்க மாட்டீங்களான்ற மாதிரியே இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையிலே மகிழ்ச்சி. ஒரு இலக்கியத்தின் மீதும் மொழியின் மீதும் ஆர்வம் கொண்ட ஒரு மனிதனுக்கு இப்படி செய்வது தான் பெரிய செய்தியாக நான் நினைக்கிறேன். நான் கதைக்கேளு புத்தகம் எழுதுகிற போது ஒரு கதை எழுதியிருந்தேன். அதை படித்து பார்த்துட்டு தென்கட்சி ஐயா அவருடைய டைரியில் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். நான் கிரி ஐயா, இனியவன் ஐயாலாம் அவர் வீட்டுக்கு போன போது அவர் சொன்னார், கலைவாணன் உங்கள் கதையை ஒரு 84 இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னார். அது எப்படிங்க அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டார் இனியவன் ஐயா. இல்லை, நான் போயிட்டு வந்த உடனே இன்றைக்கி இந்த கதை சொன்னோன்னு அதில் டிக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் டைரியில் அப்படின்னு போட்டு 84 நம்பர் போட்டு டிக் பண்ணி. என்ன கதைனா வேறு ஒன்றும் இல்லை,
ஒரு கோவிலில் நிறைய புறா இருக்கும் கோபுரத்தில். அந்த கோபுரத்துக்கு வண்ணம் தீட்டுவதற்காக மேலே ஆள்லாம் ஏறணுன்னா எல்லா புறாவும் பறக்க ஆரம்பிச்சிடும். எங்கே போகிறதுன்னு தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு அது போயிடும். அங்கே கொஞ்சம் புறா இருக்கும், அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்கும். திடீர்னு கிறிஸ்மஸ் வந்துடுச்சுன்ட்டு அதுக்கு சுண்ணாம்படிக்கிறதுக்கு மேலே ஆளாயிருவாங்க. சர்ச்சில் இருந்த புறாவும் கோவிலில் இருந்த புறாவும் எல்லாம் பறந்து பக்கத்தில் இருக்கிற மசூதிக்கு போய்டும். மசூதியில் கொஞ்சம் புறா இருக்கும், இந்த புறாலாம் அந்த புறாவோட சேர்ந்து இருக்கும். மசூதியில் ரம்ஜான் வந்துடுச்சுன்னு கலர் லைட்லாம் கட்டுறதுக்கு மேலே ஆளாயிருவாங்க. எல்லாம் பயந்து மறுபடியும் இந்த கோயில் திருவிழாலாம் முடிஞ்சிட்ருக்கோம், இந்த கோயிலுக்கு வந்துடும். கோயிலுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் கீழே ஒரே கலாட்டா நடக்கும், அடிதடி சண்டை, அருவாள்லாம் எடுத்துன்னு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான். உடனே ஒரு குட்டி புறா அம்மாட்ட கேட்கும், அம்மா என்ன சண்டை திடீர்னு கீழே அப்படின்னு கேட்கும். இல்லை, அந்த மசூதி தெருவுலேருந்து இந்த பக்கம் ஆளுங்க இங்கே வந்துட்டாங்களாம் சாமி தூக்கிட்டு, அதனால் சண்டை நடக்குது. நாம் சர்ச்சுக்கு போகணுமே, அங்கே சண்டை வரலையா? இங்கே இருக்கும்போதும் புறா, அங்கே இருக்கும்போதும் புறா. அங்கேருந்து நம்ம மசூதிக்கு போனாலும் அங்கேயும் நம்ம பேர் புறா தான். ஆனால் இவன் இங்கே இருக்கிறவங்களாம் இந்துமா, அங்கே இருக்கிறவங்களாம் கிறிஸ்டினா, அங்கே இருக்கிறவங்களாம் முஸ்லீமா, அதனால் சண்டை போட்டுக்கிறாங்க. நல்ல வேளை நம்ம கீழே இல்லை, மேலே இருக்கணும். இவ்வளோ தான் அந்த கதை. இதை படித்து விட்டு இதற்கு மத்திய அரசு இவருக்கு விருது வழங்கலாம்னு எழுதியிருப்பார் என்னுடைய அந்த புத்தகத்தின் அணிந்துரையில். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்னை பாராட்டுவதன் மூலமாக என்னுடைய படைப்புகளை நான் இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்குமான வழியை ஏற்படுத்தி தந்தவர் இலக்கிய வீதி இனியவன் அவர். அவர் தான் வாழணுன்னா தான் ஒரு எழுத்தாளர், தான் நினைக்கிறத, தான் கேட்டதை, மற்றவங்க பேசுனதை கதையாக மாற்றி எழுதி இன்னும் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அவர் பேரால் போட்டிருந்தால் இந்த மேட்சே இல்லை, இந்த அறையே பார்த்தாது. ஏன்னா அவ்வளோ புத்தகம் அவர் போட்டிருக்காரு, அவர்தல்ல. அப்படின்னா யோசித்து பார்த்துங்க. இங்கே இருக்கிற உங்களுக்கே தெரியும், எத்தனையோ புத்தகங்கள் படித்திருப்பீர்கள், அதில் முன்பக்கத்தில் மட்டும்தான் ஒரு பேர் இருக்கும், யாரோ எழுதியிருப்பார்கள். புதிதாக எழுத தொடங்குகிறவர்களையும் உற்சாகப்படுத்தி உற்சாகமூட்டி அவனை ஆளுமை உள்ள மனிதனாக, ஆளுமை உள்ள ஆற்றல் மிக்க கவிஞனாக, கதையாசிரியனாக மாற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட சிரமம் இருக்கிறதே, அது மாதிரி வேறு யாரும் எடுத்துருக்க மாட்டோம். இப்போல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைங்களை கேளுங்க, அப்பா 2 வீலரில் கூட்டின்னு போய் விடுவார், இல்லைன்னா அம்மா 2 வீலரில் கூட்டின்னு போய் விடுவாங்க. அதுவும் மெட்ரிகுலேஷனில் சிபிஎஸ்சியில் சேர்த்து விட்டு கேட்டுக்கு வெளியே இவங்க நிற்பாங்க, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர கைதியை வரவேற்க நிற்கிற மாதிரி. அப்படி தான் நிற்கிறாங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசல்லையும். ஆனால் அரசு பள்ளிக்கு போகிற குழந்தை எப்படி போவான்? அவனா பைய தூக்கி மாட்டினு அவனா ஒரு தட்டு எடுத்து வச்சுன்னு போனான்னா சாயங்காலம் வந்தான்னா சாப்பிட்டியான்னு கூட கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா 2 வேளை இப்போ சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டான். அதனால் சாப்பிட்டியான்னு கூட குழந்தைய கேட்க வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு ஆச்சு. ஆனால் ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளை படிப்பதற்காக மேற்கொள்ளுகிற முயற்சியை காட்டிலும் கூடுதலாக முயற்சி எடுத்துக்கொண்டவர் ஐயா இனியவன் அவர். ஏன்னா என் தந்தை கூட நான் எழுதுனா என்ன சொல்லுவார், நல்லா இருக்கே அப்படின்வார். ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர், எங்கே சொல்லு அப்படின்னு நான் எழுதின வரைக்கும் மேலேயும் கீழே இன்னும் 4 வரி எழுதிக்குவார், அதான் செய்ய முடியும். ஆனால் இனியவனையா நீயே எழுது, நீயே செய், நீயே பண்ணு அப்படின்னு என்னை உற்சாகமூட்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினார். நான் 20 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். என்னை நானே திரும்பி பார்த்தா என் நிழல் உயரமாக தெரியும். அந்த அளவுக்கு என்னை உயர்த்தியவர் யார் அப்படின்னா, என் நிழல் பெருசாக தெரியறதுக்கு காரணம் யார் என்று கேட்டால் இனியவனையா தான். ஏன்னா ஒரு செய்தியை அப்படி அந்த புத்தகத்தை, மரத்தின் கதை புத்தகத்தை வெளியிட்டது மட்டுமல்ல, அப்பாவின் முதல் புத்தகத்தை வெளியிட்டார். அப்பா பல இடங்களில் பேசும்போது சொல்வார், நான் புத்தகம் வெளியிடாமலே இறந்து போயிருந்தால் ஒரு மலடி கவிஞனாக இறந்து போயிருப்பேன், என்னை பிள்ளைப்பேறு உள்ள ஒரு கவிஞனாக மாற்றியது இனியவன் என்று சொல்லியிருப்பார். அப்படி ஒரு 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 ஆளுமையை தேடி கண்டுபிடித்து அவரை உலகத்துக்கு அறிமுகம் செய்வதிலே அவர் முன்னோடியாக இருந்தார். சரி, அவருக்கு தான் புத்தகம் போட்டார்னா எனக்கும் புத்தகம் போட்டார். நீ எழுதுனார், எழுதி படி, இதை சொல்லு, இப்படி செய்யினார். அந்த இலங்கை பயணத்துக்கு போகும்போது நவ்ரோலி ஹட்டன்ற 2 பகுதிக்கு போனோம். அப்போ ரொம்ப சிக்கலான நேரம், 2007ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். அந்த ரொம்ப சிக்கலான நேரம். அந்த நேரத்தில் நாங்கள் போன போது எங்கே பார்த்தாலும் பாதுகாப்பு, எங்கே பார்த்தாலும் தடை. இந்திய வம்சாவழியினருக்கான தன்னம்பிக்கை ஊட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. அதில் கண்டிப்பாக நான் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தென்கட்சி ஐயா தான் போகணும். தென்கட்சி ஐயாவை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அவரால் வர முடியல, அவருக்கு வேறு ஏதோ நிகழ்ச்சிலாம் இருக்குது, நான் வரல.
எனக்கு பதிலாக அப்படின்னோடனே சரி நான் கலைவாணனை நல்ல ஏற்பாடு, அவரே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவரோடு பயணித்த நாட்கள் ஐயா அருணாசலம் அவர்கள் ஏற்பாடு செய்து தென்கட்சி ஐயா, நான், இனியவன் ஐயா எல்லாரும் வந்து குற்றாலத்துக்கு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா தென்கட்சி ஐயாவும் அவர், நானாக சிரிச்சிட்டே சொல்கிறேன், அவர் சிரிக்கக்கூட மாட்டார், அப்படியே நகைச்சுவை சொல்லுவார். போய்கிட்டு இருக்கோம். பெரிய குற்றாலத்துக்கிட்ட போகும்போது ஜெயபாஸ்கருங்கிற கவிஞர் கேட்டார், ஐயா நீங்கள் இந்த மலை மேலே ஏறி தகவல் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். சொல்லலாம், அதுக்குள்ளே நீ தான் என் சொந்தக்காரர்கள்லாம் தகவல் சொல்லணுன்னார். ஏன்னா அது ஏற முடியாத மலை, அவர் கேட்டதே தப்பு. அதே மாதிரி எல்லோரும் பயணத்துக்கு தயாராகிறார்கள். அருணாசலம் ஐயா கார் தயார் பண்ணிட்டார். பா அவர் சொல்கிறாரு, இந்த பெட்டியெல்லாம் மேலே வச்சு கட்டு, எல்லோரும் பையன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி மேலே வச்சு கட்டுன்னு. எல்லோரும் ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்தோம். நானும் பெரிய பேகு, இனிவன் ஐயா ஒரு சூட் கேஸு, எல்லார் சூட் கேஸையும் வாங்கி மேலே கட்டிக்கிட்டே இருந்தவர். அப்போ ஜெயபாஸ்கர் என்ன பண்ணுறாரு, கவிஞர் போய் ஐயா உங்கள் சூட் கேஸ் கொடுங்க அப்படின்னு தென்கட்சி ஐயா கிட்ட கேட்டார். அவர் ஒரு மஞ்சள் பை மாட்டிருந்தார் கையில், அது ஜிப்பு வச்ச பை. இதான் நம்ம சூட் கேஸ்னார். ஐயா 5 நாள் 6 நாள் தங்க போகிறோம். சரி போகும்போது ட்ரெஸ்ஸு மாற்றுவோமாண்ணா? இல்லை இதே ட்ரெஸ் தான். சரி அங்கே போய் காலையில் போனவொடனே குளிக்க போக வேண்டியதான். அப்போ ட்ரெஸ்ஸு மாற்றின போவோம்? இல்லை இதே ட்ரெஸ்ஸில் போகணும். அப்புறம் வந்து மறுபடியும் குளிக்க போக வேண்டியதான், சாப்பிட வேண்டியது, குளிக்க வேண்டியது. அதுக்கு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம்? நான் ஒரு செட்டு வச்சுருக்கேன், ஒரு செட்டு போட்டிருக்கேன், போகலாம் அப்படின்ட்டார். வண்டியில் ஏறணும், மேலே கட்டின பெட்டியை இறக்கணும், திருப்பி வரும்போது அப்படியே பெட்டியை தூக்கி மேலே வச்சு கட்டணும். வந்து இறங்கிட்டோம். யாருமே அந்த பெட்டியை திறந்தாங்கன்னா ஜட்டி பனியனுக்காக திறந்துருப்பாங்களே தவிர வேறு எதுவுமே யாருமே எந்த உடுப்பும் போடல. 1 2 தான் போட்டிருப்பாங்க. ஐயா மட்டும்தான், தென்கட்சி ஐயா மட்டும்தான் அதை ஒழுங்காக பயன்படுத்தினார். நான் பார்த்துட்டு சொன்னேன், இனியவன் ஐயா அப்படி சிரிச்சார். ஆமாய்யா அதுதான் பயணம் அப்படின்னாரு. இது நல்ல யோசனையாக இருக்குல்லன்னு. அடுத்த முறை பாருங்கள், நான் 2 ட்ரெஸ்ஸை போட்டுனே வந்துட்டேன்னா அந்த பை கூட தேவையில்லைன்னு. 2 ட்ரெஸ்ஸை ஒன்றா போட்டு வந்துட்டேன்னா, ஒன்று போட்ட உடனே இதை கட்டிடலாம், அடுத்து அதை போட்டுக்கலாம், அப்படி மாற்றி போட்டுக்கலான்னு. நல்லா இருக்காது அப்படின்னு ரசிப்பார். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவரோடு பேசுகிற போதெல்லாம் நகைச்சுவையாக பேசுகிற நானும் கிரி ஐயா அவர்களும் எப்போது சந்தித்தாலும் அவரை பற்றியே பேசிக்கொண்டிருப்போம். ஐயா மறுபடியும் எப்போ போய் பார்க்கலாம், ஐயாவை மறுபடியும் எப்போ போய் பார்க்கலான்னு அவரும் கேட்பார், நானும் போவேன். இப்படி பயணத்தில், வாழ்க்கையில், வழிகாட்டுதலில் எல்லா இடங்களிலும் ஐயா எங்களோடு பயணித்து கொண்டே இருந்தார். இப்போ நான் எனக்கு விருது அறிவித்து எனக்கு செய்தி வந்த உடனே அப்பா இல்லை, யார்கிட்ட சொல்கிறதுன்னே எனக்கு முதல்ல புரியல. என் மனைவிடத்தில் சொன்னேன். அடுத்ததாக யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணும் போது எனக்கு தோன்றிய முதல் நபர் என் எண்ணத்தில் வந்தவர் இனியவன் ஐயா தான். ஏன்னா எனக்கு கிடைக்கிற பரிசு, பாராட்டு, அல்லது நான் புதுசாக ஒரு புத்தகம் போட்டேன், எதுனாலும் முதல்ல ஐயா கிட்ட தான் சொல்லுவோம். நானும் அப்படித்தான், கிரி ஐயாவும் அப்படி தான். அவர் கவிதை எழுதிடுவார். இது கவிதையாக என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்து ஏதோ பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தா அவர் பண்ணுவார். இந்த பள்ளிக்கூடத்தில் எடுத்து போய் விடும்போது பிள்ளைய டீச்சர்கிட்ட அப்பா சொல்லிட்டு வர்றாருல்ல, இவன் கண்ணை 2ஐயும் விட்டுருங்க, இது மொத்தத்தையும் உரிச்சாலும் சரி, நல்லா படிக்கணும், ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் எங்களை அவருக்காக ஒப்பு கொடுத்தவர்கள் தான் நாங்கள் எல்லாம். ஏன்னா அந்த ஆளுமை அதை செழுமைப்படுத்துகிறது. தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பிறரையே முன்னிலைப்படுத்தி பின்னால் இருந்தவர் அவர். அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஒரு அறை இருட்டாக இருந்தது, குத்து விளக்கெடுத்து ஏற்றி வைத்தேன், ஆனாலும் அதன் அடியில் இருட்டு என்று எழுதியிருப்பார். அதுபோல அறைக்கே வெளிச்சம் தந்தாலும் அவருக்கு அடியில் ஒரு இருட்டு இருந்து கொண்டே தான் இருந்தது. அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்தார், ஆனால் எப்போதும் இலக்கிய சிந்தனையோடு இருந்தார். கடைசி நாள் வரையிலும் இலக்கிய சிந்தனையோடு இருந்தார். அதுதான் பெரிய பாராட்டுக்குரியது. சரி, மன விழா தான் அப்படி பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா, புத்தக வெளியீட்டு விழாவும் வித்தியாசமாக பண்ணுவார். எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார். அதே மாதிரி நினைவேந்தல் நிகழ்ச்சிகள். என்னுடைய தந்தையார் இறந்து போய்விட்டார், அவருக்கு 80 கொண்டாடலாம் அப்படின்னு மே மாதம் 25ஆம் தேதி அப்பாவுக்கு பிறந்த நாள், 80ஐ ஜெர்மன் ஹாலில் கொண்டாடுறோம், 4 புத்தகம் வெளியிடுறோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டோம். புத்தகம்லாம் அச்சாகிட்டு இருக்கு. மே 1ஆம் தேதி காலையில் அப்பா இறந்துட்டார். உழைப்பாளர் தினத்தில் அப்பா இறந்து விட்டார்.
ஐயா வந்தார். ஐயா அந்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிடலாம், அரங்க இதெல்லாம் வந்து முன்பணம்லாம் திருப்பி வாங்கிடலாம். அதெல்லாம் ஒன்று வேணாப்பா, என்னங்க நினைவஞ்சலி கூட்டமாக மாற்றிடுவோம். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம், எப்படிம்மா முத்துக்குத்தன் நினைவஞ்சலின்னு போட்டு ஆரம்பி ஐயா, கா திருநாவுக்கரசு ஐயா, திராவிட இயக்க ஆய்வாளர் கா திருநாவுக்கரசு ஐயா, டி.கே. இளங்கோவன் எல்லாரும் பேசினாங்க, பல பேர் பேசினார்கள். அதில் பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டு எல்லாத்தையும் நடத்த வச்சார். ஒருத்தர் பேசுவார், அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி, ஒருத்தர் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சின்னு ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சி வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அதை ஏற்பாடு செய்தோம். அப்போது நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை கூட அந்த மாதிரி வித்தியாசமாக சுகி சுப்பிரமணியத்துக்கு இப்படி பல பேருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதாவது பல நிகழ்ச்சிகளை அவர் வந்து நடத்தியிருந்தாலும் அவரே ஒரு சிறுகதை எழுத்தாளர், கதை புதினம் எழுதுவார், நாவல் எழுதுவார், கட்டுரையாளர். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், பறவையியல் ஆய்வாளர், வேடந்தாங்கல் என்கிற புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்படி பல புத்தகங்கள் அவர் எழுதியிருந்தாலும் பல பேருடைய புத்தகங்களை வெளியிட்டதில் தான் அவர் முன்னிலைப்படுத்தி கொண்டார். ஒரு கட்டத்துக்கு பிறகு எழுதுறதை நிறுத்தி கொண்டார். ஆனால் மற்றவர்கள் எழுதுவதை ஊக்கப்படுத்தி புத்தகங்களாக்கினார். தமிழில் மட்டுமில்லை, மலையாளத்தில், தெலுங்கில், கன்னடத்தில் அவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது, பிறருடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. பெரிய பெரிய ஆளுமைகள் பல்கலைக்கழகங்களில் அவருடைய புத்தகங்களும் மற்றவர்களுடைய புத்தகங்களும் பாட புத்தகமாக, இலக்கிய வீதி வெளியிட்ட புத்தகங்கள் எல்லாம் பாட புத்தகங்களாக இடம்பெறுவதற்கு அவர் ஆவணம் செய்தார். எங்கே எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கேயெல்லாம் மற்றவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து தருவார். கொல்லங்குடி கருப்பாய்க்கு ஐயா ஒரு முறை பாராட்டு பண்ணார். அதுக்கு பிறகு தமிழ்ச்சான்றோர் பேரவையில் யாராவது சிறந்த பாடகர்களை பண்ணணும் போது அவங்க வந்து யாரை பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது கொல்லங்குடி கருப்பாய் பேரை சொல்லி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணார். அவரை அறிமுகப்படுத்துவதற்கு, கொல்லங்குடி கருப்பாவை அந்த அம்மாவை அறிமுகப்படுத்துவதற்கு அந்த பொற்கிழி கொடுக்கும்போது பேசுகிறதுக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு ஒரு உரையாடல் தேவை. அந்த நேரத்தில் வந்து தாராபாரதி ஐயாவுக்கு வந்து மஞ்சக்காமலை வந்து வீட்டில் இருந்தார். நானும் ஐயா அருணாசலம் அவர்களுடைய மகன் சௌரி அவர்களும் ஐயாவை பார்க்க போனோம். இந்த மாதிரி அடுத்து ஒரு 3 நாளில் இந்த மாதிரி விருது கொடுக்க போகிறாங்க, கொல்லங்குடி கருப்பாய்க்கு தராங்க, அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன், இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசுகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தபோது உடனே வாங்கிட்டு நாளை காலையில் வா கலை, நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன். சரின்னு அடுத்த நாள் காலையில் போனேன். குட்டி குட்டி பேப்பரில் எழுதி எல்லாத்தையும் கோத்து ஒரு டேக் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. வாங்கி பார்த்தேன். வரியே அப்படியே அழ வந்துச்சு. அக்ரகாரத்து அரியக்குடிகளுக்கும் செம்மங்குடிகளுக்கும் இணையாக எங்கள் கிராமத்து கொல்லங்குடின்னு எழுதியிருந்தார். இதை விட வேறு என்ன வெறி வேணும்? அதனால தான் தாராபாரதி ஐயாவை அப்படி தூக்கி பிடித்தார் இனியவன் அவர்கள். அவருக்கு வந்து ஒவ்வொரு அழைப்புதலிலும் தாராபாரதி ஐயாவினுடைய கவிதைகள் இடம்பெறும். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம், அந்த வரியை அட்டையில் போடணும் அப்படின்னு ஒரு முறை இங்கேருந்து மதுராந்தகத்துக்கு காரில் நான், கவனகர், இனிவன் ஐயா, கவிஞர் சுரதா அவர்கள் முன்னாலே அமர்ந்திருக்கிறார். இனிமேல் புத்தகம் போட்டால் பின்னாடி இந்த பதிப்பாசிரியர் உரை இல்லை ஆசிரியர் உரை இதெல்லாம் வளவலன்னெலாம் போடாதீங்க. அந்த கவிஞர் எழுதுனதுலேயே நல்ல வரியாக 2 வரி எடுத்து போட்டு அவன் ஃபோட்டோவை பெருசாக போடுங்கய்யா அப்படின்னார். அடுத்து வந்து எங்களது கிழக்கு புத்தகத்துக்கு அப்படித்தான் போட்டார். தாராபாரதி ஐயாவுடைய கவிதைகள் எல்லாம் அப்படியே படிக்கும் போதே மனப்பாடம் பண்ணிக்கலாம். எங்களது கிழக்கு அது எந்த பக்கம் இருக்குது, கிழக்கு தானாய் வெளுக்காது, அதை கிழிக்காவிட்டால் சிவக்காது, இதை விட வேறு என்ன வரி வேணும்? எங்களது கிழக்கு அது எந்த பக்கம் இருக்குது, கிழக்கு தானாய் வெளுக்காது, அதை கிழிக்காவிட்டால் சிவக்காது. இது வந்து உட்கார்ந்து அசோகர் சாலைகளில் மரங்களையும் சாலை அப்படியெல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அப்படி படிக்கும் போதே மனப்பாடம் ஆகிடும். உட்கார் நண்பா நலம் தானா, நீ ஒதுங்கி வாழுதல் முறைதானா. அந்த மாதிரி அந்த வரிகளெல்லாம் அவருக்கு எழுதுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இனியொன்னே தான் காரணம். ஏன்னா பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வந்து கை தட்டினா எப்படி இருக்கும்? ஒரு கலைஞனுக்கோ ஒரு கவிஞனுக்கோ அதை விட வேறு உற்சாகம் என்ன வேணும்? அப்புறம் நீங்கள் 1000 கோடி எது வேணால் தரலாம், அருமையாக இருக்குங்க, ஆஹா
அப்படின்னு சொல்லிட்டா அதை விட என்ன வேணும்? நேற்று ஒரு அம்மையார் எனக்கு தொலைபேசி பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை உங்களை பாராட்டுறோம், குழந்தைகள் மத்தியில் நீங்கள் ரொம்ப நாளாக தொடர்ந்து பணியாற்றுவதை நினைத்து பாராட்டுறோம், அதுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குறோம், கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னு. வரங்க. நான் சொல்லுகிற கருத்தை குழந்தை கேட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டான்னா அதை விட இந்த விருது சின்னது தானே அப்படின்னு. நான் சொல்கிற கருத்தை ஒரு குழந்தை கேட்டு, அல்ல நான் சொல்கிற கதையை ஒரு குழந்தை கேட்டு, ஒரு பாட்டையோ ஏதோ ஒன்று குழந்தை கேட்டுட்டு ஐ அப்படின்னு அவன் சிரிச்சான்னா அதை விட இந்த விருது சின்னது தானே. ஆமாம், எனக்கு கலைமாமணி விருதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது என்ன என்று என்னை கேட்டால் நான் சொல்வேன், சுனாமியின் போது ஒரு தொண்டு நிறுவனம் என்னை அழைத்தார்கள். டாக்டர் ராஜசேகரன் நிம்மான்ஸ்னு சொல்கிற தேசிய மனநல மருத்துவமனையிலிருந்து வந்திருந்த டாக்டர் அவர்கள் சொன்னார், பொம்மலாட்டத்து மூலமாக தான் சைக்கோ சோஷியல் கேர், சமூக மனநல பாதுகாப்பை செய்யணும் அப்படின்னு ஒரு கடலூரில் பேசுகிறார். அவர் இடத்துல என்னை அழைத்து சென்று விட்டார்கள். இதெல்லாம் சொல்லணும், நமக்கும் நாளைக்கு வாழ்வு உண்டுங்கிறத நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொண்டு போய் 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்தது. 2005 1 உழவட்டி பாரதி பிரியன் அவர்களுடைய தம்பி மகனுக்கு திருமணம் முடித்து அன்று இரவு கிளம்பி 2 கன்னியாகுமரியிலேருந்து நிகழ்ச்சி தொடங்குது. பழவேற்காட்டில் 13 முடியுது. கிட்டத்தட்ட 58 நிகழ்ச்சி நடத்தினேன் நான். அந்த குறுகிய நாட்களில் 13-12 நாட்களில் 58 நிகழ்ச்சி. பொம்மலாட்டம் காட்டினதுலேயே எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது எப்போன்னா அப்போ தான். ஏன்னா தோள்பட்டை 2 வீங்கிடுச்சு. 58 நிகழ்ச்சி நடத்தினேன். அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை அக்கரைப்பேட்டையிலே 27 குழந்தைகள், 27 பேர், அதாவது குழந்தையினோட அம்மா அப்பா இந்த மாதிரி இறந்து போன குழந்தைகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 8 குழந்தைகள், ஒரு ஆசிரியர் உட்பட 27 பேர் அந்த பகுதியில் இறந்து போயிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நான் நிகழ்ச்சி பண்ணுறேன். நிகழ்ச்சி பண்ணி முடித்த உடனே ஃபீட்பேக் கேட்குறாங்க, குழந்தைகிட்ட கருத்து கேட்குறாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து பேசிச்சு, சுமதிங்கிற 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பாப்பா வந்து பேசிச்சு, பொம்மலாட்டம் நடந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சுனாமி வந்த உடனே எங்கள் ஊருக்கு நிறைய பேர் வந்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, பால் பவுட்ரு கொடுத்தாங்க, உடை கொடுத்தாங்க, பாய் கொடுத்தாங்க, பாத்திரம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த பொம்மலாட்டம் தாங்க என்னை வாழ முடியுன்ற நம்பிக்கை கொடுத்தது அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விருதை விட அதுதானே பெருசு. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டுவது தான் பெரிய காரியம். அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தொடர்ந்து ஊட்டியவர் தான் இலக்கிய வீதி இனியவன் அவர். இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, அவர் இருக்கிறார், இங்கே இருக்கார். அது சும்மா கற்பனையாக அல்லது ஒரு மூட நம்பிக்கையாக நான் சொல்ல. கீழே போய் பார்த்திங்கன்னா படமாக இருப்பார், எங்களிடத்தில் பாடமாக இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்தது, அவர் எப்படி எழுத வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். யாரையும் வந்து கேலி பண்ணாத, யாரையும் வந்து இன்சல்ட் பண்ணிலாம் பேசாத, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தந்தைக்கு அடுத்தபடியாக உடனிருந்து எங்களை இது பண்ணவர் அவர் தான். இப்போதும் இலக்கிய வீதி பணி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதே போல் இலக்குன்னு ஒரு அமைப்பு, அதனுடைய கிளை அமைப்பு, அதுக்கு வந்து ஐயாவுடைய பேரண்ட் சிபியும் பேத்தி வழக்கறிஞர் யாழினியும் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் அப்படின்னு சொன்ன தாராபாரதி அவர்களின் தாரக மந்திரம் போன்ற கவிதையை பயன்படுத்தி கொண்டு அடுத்த தலைமுறைக்கான பணியை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இலக்கிய வீதியும் தொடர்ந்து மாதந்தோறும் ஒவ்வொரு கூட்டத்தை பாரதிய வித்யாபவனில் நடத்தி கொண்டிருந்தார்கள். பல இடங்களிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதயத்தில் வாழும் எழுத்தாளர்கள், அப்புறம் வந்து கருத்தில் வாழும் கவிஞர்கள், கலைஞர்களால் கலைகளால் வாழும் செம்மொழி, இப்படி பல்வேறு தலைப்புகளை செய்து கொண்டு ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 மாதம், ஒரு சில நிகழ்ச்சிகள் 16 மாதங்கள் தொடர்ந்து அப்படி பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் பெரிய சிறப்பு என்னென்னா, ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். எனக்கு அதுவரை தெரியாது விந்தன் என்கிற எழுத்தாளரை பற்றிய, இதயத்தில் வாழும் எழுத்தாளர்கள் என்பதை பற்றி. இங்கே தியாகராய நகரில் கிருஷ்ணகான சபாவில் நிகழ்ச்சி நடந்தது. பேராசிரியர் காமராஜ் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். உண்மையிலே இனியுனை அப்போ உடல் நலம் இல்லாமல்
அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். நீ கண்டிப்பாக வரணுன்ட்டு எனக்கு பேப்பரில் எழுதி காட்டினார். அதனால் நான் வரையான்னு சொன்னேன். வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு காலதாமதமானதுனால் வேக வேகமாக வரும்போது அவர் காமராஜர் அவர்கள் பேச தொடங்கி விட்டார். உள்ளே வந்த உடனே அவர் காமராஜர் பேசி கொண்டிருக்கிறார். விந்தன் யார் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் 2 கதை சொன்னார். அது அப்படியே ஆழ பதிந்து விட்டது. ஒரு மாடு, ஒரு ஏழை விவசாயி, அவனுக்கு சாப்பாட்டுக்கே இல்லை, கறவை மாடு. ஆனால் அது கண்ணுக்குட்டிலாம் போடலை. அதனால் அதை வந்து சோறு போட முடியாமல் அதை வளர்க்க முடியாதுன்ட்டு பக்கத்தில் பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட விற்றுலான்ட்டு குறைந்த காசுக்கு அவரிடம் விற்று விடுகிறார். அந்த ஏழை விவசாயி விற்றுறார். அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் மாட்டை. மறுநாள் காலையில் விவசாயி தூங்கி எழுந்து வீட்டுக்கு வெளியில் வர்றான். அந்த மாடு நிற்கிது. நான் தான் உன்னை விற்றுட்டேனே, மறுபடியும் எதுக்கு இங்கே வந்தேன்? இங்கே தான் சோறு போட எனக்கு வக்கீல் இருந்தானே, அவர் சோறு போடுறாரு தானே உன்னை கூட்டு போய் விட்டேன், போ அப்படின்னு கயிறை பிடிச்சி இழுத்து 2 குச்சி வச்சு அடித்து கொண்டு போய் விட்டு வர்றாரு. அடுத்த நாள் காலையிலையும் மாடு வந்துடுது. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அப்படின்ட்டு சரியாக 4 அடி அடித்து ரத்த காயத்தோடு இழுத்துட்டு போகிறார். அந்த மாடு போகும்போது வழியில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி கேட்குது. அவர் தான் சோறு போட முடியலன்னு கொண்டு போய் அங்கே விட்றாருல்ல, நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுல அங்கே போக வேண்டியது தானே அப்படின்னு இந்த நாய் சொல்லுது. உடனே அதுக்கு அந்த மாடு திரும்பி பதில் சொல்லுது, நான் என்ன நன்றி கட்டு போகிறதுக்கு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் கதை. நான் அன்றைக்கி ஒரு நாள் தாங்க கேட்டேன். இந்த கதை என்னை அப்படியே உழுக்குது. நான் என்ன நன்றி கட்டு போகிறதுக்கு மனுஷனா அப்படின்னும் போது தான் சில பேரை பார்த்தா அந்த மாடு மாதிரியே நாய் மாதிரியே தெரியுது. அப்போ தான் ஒரு கதை எவ்வளவு ஆழமாக ஒரு காரியத்தை செய்யும். இதை எழுதிய எழுத்தாளர் விந்தன். அதுக்கு பிறகு தேடினேன், விந்தன் யார் எவர் அப்படின்னு பார்த்தா கல்கியில் அச்சுக்கோக்கும் பணியாளராக வேலை செய்த கோவிந்தன் தான் எழுதிய கதையை கல்கி அவர்கள் இடத்துல கொண்டு போய் காட்டுகிறார். நாளையிலேருந்து நீ அச்சுக்கோக்க வேணாம்ப்பா, மாதத்துக்கு 4 கதை எழுதி இதே சம்பளத்தை விட கூடுதலாக தரேன்னு சொல்லி அவருக்கு சம்பளம் கொடுத்து விந்தன் கதைகளை கல்கி பத்திரிகையிலே வெளியிடுகிறார். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கதை என்ன செய்யும். அவரே அந்த காமராஜ் அவர்கள் சொன்னதான், நான் விந்தன்லாம் படிக்கலை. அடுத்து ஒரு கதை பார்த்திங்கன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு திருமணமான பெண், புதிதாக திருமணமான பெண், முதல் பிரசவம் அவளுக்கு நடக்க போது 7வது மாதம் அவங்க அம்மா வீட்டில் வந்து கூட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு ஒரு 4 பேர் வராங்க. கணவர் சொல்கிறாரு, அம்மா இல்லை, நீ போய் டீ போடு அப்படின்றார் மனைவி. அவங்க முழுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க போய் டீ போட்டு கொண்டு வராங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மனைவி கேட்குறா கணவன்கிட்ட, எதுக்காக வந்திருக்காங்க, யார்? இவங்கெல்லாம் நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்காங்கம்மா, நம்ம செனையாக இருக்குல்ல நம்ம மாடு, அதை கூப்பிட்டு போகிறாங்க. அது பொட்டைக்குட்டி போட்டதுன்னா திருப்பி கொண்டாந்து விடுவாங்க, கடாக்குட்டி வந்ததுன்னா அடிமாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. உடனே இந்த பொண்ணு நினைக்கிறா, 7வது மாதம் நம்மளை வந்து அம்மா அப்பா கூப்பிட்டு போகிறேன்னாங்களே. வேறு ஒன்றும் எழுதலை அவர். அதுக்கு மேலே நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் அப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். 7வது மாதம் நம்மளை கூட்டு போகிறாங்களே. அப்போது இந்த விந்தன் யார், எப்படி இந்த சமூகத்துக்கு அறிமுகமானார்னா, ஒரு கல்கி இடத்திலே ஒரு கதையை கொடுத்தார், அவர் புகழ்பெற்ற மனிதரானார். விந்தனை பற்றி கிருஷ்ணகான சபாவில் பேசுவாங்கன்றதுக்காக அவர் கதை கொடுத்தாரு கிடையாது. இனிவன் இலக்கிய வீதி அந்த விழாவை எடுக்கணும்னா கொடுத்தாரு இல்லை. ஆனால் அப்படித்தான் எழுதி கொண்டிருக்கிற கலைவாணன் ஏவி கிரி யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரியும் தன் தோள் மீது தூக்கி இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் தான் இனிவன் அவர். நான் ஏன் இதை நான் நன்றியோடு சொல்லுகிறேன் என்று சொன்னால், எனக்கு வந்து எனக்கே தெரியாது எனக்கு எழுத தெரியணும். உண்மையிலே நான் பாட புத்தகத்தில் நோட்டில் எதுலேயும் நான் எழுதணுன்னே கிடையாது. நான் எழுதுனேன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கோணிப்பை மூட்டை இருக்குது, அதான் நான் எழுதுனது. என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எழுதுனதெல்லாம் நான் பார்த்து காப்பி எழுதுவேன். அவர் எழுதின கவிதை கதை எது உன் கையெழுத்து நல்லாயிருக்கும் எழுதுன்னு கொடுப்பார். அதை பார்த்து கார்பன் வச்சு எழுதுவேன். 2 பேர் பேசணுன்னா கார்பன் வச்சு எழுதுவேன், பொம்மலாம் எடுத்துக்கலாம். அதன் பிறகு என்னால் எழுத முடியுங்கிற எனக்கான நம்பிக்கையை என்னிடத்திலே கொடுத்தவர் ஐயா இனிவன் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 20 புத்தகம் வெளியிட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 600 பொம்மலாட்ட ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான காரணம் வந்து ஐயா தான்.
பசினால் தான் நான் பொம்மலாட்டத்துக்கு வந்தேன். சும்மா நிகழ்ச்சி நடத்தினா பேர் புகழ் பாராட்டு கலைமாமணி விருது இதெல்லாம் எனக்கு யோசனையே இல்லை. அடுத்த வேளை பசி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பொம்மலாட்டம் பண்ணேன். கோட்டூர்புரத்தில் ஏதோ என்னுடைய நண்பர் வந்திருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும். கோட்டூர்புரத்தில் தான் நான் ஆரம்பித்தேன், விளையாட்ட ஆரம்பித்தேன். அதை உற்சாகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர் என்னுடைய தந்தையார். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த பிறகு அதை வேறு வேறு இடத்துக்கு நான் கொண்டு போகிறது காரணமாக இருந்தவர்கள் ஐயா அருணாசலம் அவர்கள், இலக்கிய வீதி இனியவன் அவர்கள், இப்படி பல பேர். அதில் குறிப்பாக இனியவன் ஐயா மற்றவங்ககிட்டலாம் வந்து என் பேர்லாம் எழுதி கொடுக்க மாட்டார். நாளைக்கு அவரை கூப்பிட்டு வர அந்த தம்பியை அப்படின்ட்டு என்னை நேராக கூப்பிட்டு போய் தான் அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்படி பல வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கு. அவர் கருத்துக்கு முரணாகவே நான் எழுதியிருந்தால் கூட நல்லா இருக்குன்னு முதல்ல சொல்லிவிட்டு இதை இப்படி மாற்றி எழுதுன்னு சொல்லுவேன். அவருடைய அந்த ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடை எங்கேயும் எப்பவும் தளராமல் அந்த கம்பீரத்தோடவே நடந்த நடை எல்லாமே நான் நிறைய விஷயம் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி போகணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு போவது, குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்குவது, இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கற்றுக்கொண்டது. அதுவெல்லாம் எனக்கு எங்கே பயன்பட்டது என்று சொன்னால், அதன் பிறகு நான் பணியாற்றிய தந்தை பெரியார் தமிழ் செமன்றம், தமிழ் சான்றோர் பேரவை, மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் அந்த ஃபார்முலாவை நான் அதை பயன்படுத்தி கொண்டேன், கற்றுக்கொண்டேன். அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் அந்த வாழ்க்கையில் கடைபிடித்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்தார் அங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பை உருவாக்கி தந்தார். ஒரு 10 நிமிஷம் இருக்குது, நீ எதா பண்ணுறியா அப்படின்னு கேட்பார். ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நீ எதா பண்ணுறியா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி வந்து மேடை பின்புல அமைப்பு உருவாக்குவது, அதுக்கான வாய்ப்பு தருவது, அழைப்புது. இதோ இங்கே இருக்குது பொன்விழாவை நோக்கி இலக்கிய வீதின்னு, அதில் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும் அழைப்புதழெல்லாம். இந்த மாதிரி அழைப்புதழுக்கு வடிவமைப்பதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி புத்தகத்தை வெளியிடுகிற போது அதை நேர்த்தியாக வெளியிடுவது. மற்றவங்க போடுற புஸ்தகத்துக்கும் ஐயா போட்டிருக்கிற புஸ்தகத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். யார் நல்ல பிள்ளைன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், யார் ஒழுங்காக உடையெல்லாம் உடுத்தி அழகாக உட்காந்துருக்கானா அவன் நல்ல பிள்ளைன்னு தானே முடிவு பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கே ஒரு கம்பீர தோற்றம். நான் அந்த புத்தகத்துக்கு நான் முதல்ல எழுதின கதை கேளுன்னு வச்சுருந்தேன். இன்னும் ஒரு மரியாதை இல்லாத பேராக இருக்க அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் என் குழந்தைகிட்ட நான் மரியாதையெல்லாம் பேசுறதில்ல, வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு நான் என்ன கொங்கு தமிழாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைப்பா, அது வாங்கன்னு தானே சொல்லுவேன். இல்லை வாச்செல்லாம் அப்படின்னு சொன்னால் கூட வருவான்ல அப்படின்னு. சரி ஏதோ நீ சொல்கிற அப்படின்ட்டு அவர் அதை ஏற்றுக்கொள்ள, ஆனாலும் கூட அப்படி இருக்கட்டும் அப்படின்னார். அந்த மனம் நோகாமல் அதை சொல்லுவது அல்லது அதை செய்ய வைப்பது, அதில் வந்து ஐயா கிட்ட எங்கள் அப்பாலாம் வந்து 2 தடவை செய்யலைன்னா 3ஆவது தடவை டக்குன்னு சுட்டி எல்லாத்தையும் இப்படி வச்சுப்பார், கொடுக்க மாட்டார். அப்பா அந்த இதை தந்திங்கன்னா நான் வேணாப்பா உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல நீ போய் பாருன்னு வரும். அது 100 கட்டையில் 100 அடி அடித்த மாதிரி வலிக்கும். ஆனால் ஐயா அதில் நீ செய் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுது. அதுதான் பெரிய சிறப்பு. இலக்கியத்துக்காக ஒருவரை அடையாளப்படுத்த சொன்னால் இனியவன் ஐயாவை அடையாளப்படுத்தலாம். கவிதை நூல்கள் வெளியிட்டதற்காக ஒருத்தரை அடையாளப்படுத்த சொன்னால் ஐயா இனியவன் அவர்களை அடையாளப்படுத்தலாம். அடுத்தவரை உயர்த்துவதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒருவரை அடையாளப்படுத்த சொன்னால் இனியவன் ஐயாவை அடையாளப்படுத்தலாம். மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துவது எப்படி என்பதை கேட்பதனால் ஐயாவை அடையாளப்படுத்தலாம். ஒருத்தருக்கு விருந்தோம்பல் எப்படி செய்வது என்பதை கேட்க வேண்டுமானால் ஐயா இனியவன் அவர்களை அடையாளப்படுத்தலாம். இப்படி என் வாழ்நாளில் நான் எனக்கு அடையாளமாக வைத்து கொண்ட 3 நபர்களில் முக்கியமான நபர் இனியவன் ஐயா அவர்கள். அவரை போல சிறந்த ஒரு ஆளுமையை நான் இதுவரை பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட அந்த ஆளுமை 81 வயதில் உடல்நலக் குறைவால் மறந்து போனாலும், உடலை வந்து மருத்துவமனைக்கு கொடையாக கொடுத்தாலும் அவர் நம்மோடு வாழ்கிறார். நான் செய்கிற பணியில் நிச்சயம் அவர் வாழ்வார் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு. ஏனென்றால் அவரை எங்கேயாவது நான் பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா நான் ஒரு பொம்மலாட்ட கலைஞன், ஊர் சுற்றி எனக்கும் வயது கூடிக்கொண்டே போகிறது, குறைய மாட்டேங்குது.
அப்படி கூடுகிற போது நான் யோசிக்கிறேன், ஐயாவைப் போல கம்பீரமாக அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து பணியாற்றுகிற உறுதியை நாம் ஏற்றுக்கொள்வோம். குழந்தைகள் தினத்திலே அதுவும் குழந்தைகளுக்காக எழுதிய ஒரு மகத்தான மனிதரை பற்றி பேசுவதற்கு இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவரைப் போல வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம், அவர் கருத்துக்களை ஏற்று செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது விட்டு போயிருந்தா அல்லது நான் சொல்லாமல் விட்டிருந்தா அது என்னுடைய பிழைதான். ஏன்னா ஐயா பிழை இல்லாமல் எதையும் வெளியிட வேண்டும் என்று நினைப்பவர். அந்த பிழைக்கு நானே பொறுப்பு என்று சொல்லி, ஐயா வாழ்க்கையில் எந்த பிழையும் இல்லை, பிழையில்லா முழு மனிதர் எங்கள் இனியவன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.